வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா நெறி கோலமெல்லாம் ஓங்க. இறைவனுடைய கருணையாலும் குருமார்களுடைய கருணையாலும் உலகெங்கும் வியாபித்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுடைய நல்ல எண்ணத்தோடும் வளம் பெற வேண்டும், நலம் பெற வேண்டும், ஆரோக்கியம் பெற வேண்டும், செல்வத்திலும் கல்வியிலையும் உயர்வடைய வேண்டும் என்ற நன்னோக்கத்தில் தன் உடல் மீது கவனம் செலுத்துகின்ற அத்தனை அன்புள்ளங்களுக்கும் நன்றியும் வாழ்த்தும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய முத்ராவாக நம்முடைய இன்னைக்கு குறைந்தபட்சம் ஒரு இன்றைய 13/8/2025 முத்திரையினுடைய தன்மையில நாம் இன்னைக்கு புரிந்து கொள்ள இருக்கக்கூடியது, எல்லா முத்திரையில நம்ம சுவாசத்தின் முத்திரையும் உடல் நலம் தரக்கூடிய நல்ல ஆன்மீகத்துல முன்னேறி பூரணமாக இறை உணர்வு பெற்ற மகான்களுடைய செய்து பழகிய முத்திரை தான் நாம் இன்றும் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த முத்திரையுடைய நோக்கமே நிறைய முத்திரைகள் இருக்குது. நம்முடைய உடல் உபாதைகளை போக்குக் கொள்வதற்கு, உடலுடைய ஆர்கான்களை வலிமைப்படுத்திக் கொள்வதற்கு, வளம்படுத்திக் கொள்வதற்கு. அப்படி இருக்கிற போதுல உடலுக்கும் மனதிற்கும் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி உடலும் மனமும் நல்ல ஒரு உணர்வோடு செயல்படுகிற பொழுது நம்முடைய ஆன்ம சக்தி மேல்மடைந்து இறைவனுடைய பூரண குணத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். நான் இறைவனாக இருக்கிறேன் என்ற ஒரு உத்தம தன்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த பயிற்சியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இது சும்மா வெறும் சாதாரணமாக பயிற்சியாக மட்டும் இல்லாமல் நாம் உள் உணர்வோடு பயிற்சி செய்விக்க வேண்டும். அப்படி உள் உணர்வோடு பயிற்சி செய்விக்கிற பொழுது நாம் நம்மை பற்றி அறிந்து கொள்வதும், நம் உடலுடைய இயக்கங்களை பற்றி அறிந்து கொள்வதும், உடலுடைய எதிர்மறை ஆற்றல்களை அறிந்து கொள்வதுதான் முக்கிய நோக்கமாக இருக்கிறது. நாம் சமூகத்தில் எல்லா விதமான எல்லா வகை குணங்களுடைய அன்புள்ளங்களை தான் நாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அவங்களோட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற பொழுது நம்முடைய ஒவ்வொரு செயலையும் நாம் நிறைவாக செய்ய வேண்டும். அந்த நிறைவு என்பது என்ன? நாம் உடல்ல பூரணமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய, நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும், கேட்டாலும் கேட்கலனாலும், நீங்க உணர்ந்தாலும் உணராவிட்டாலும், உங்களுடைய சுவாசம் என்பது இயற்கையோடு இணைந்து செயல்பட்டு கொண்டேதான் இருக்கும். அந்த இயற்கை என்பது தெய்வீகத்தன்மையுடைய எல்லா வகையிலையும் உள்ளும் புறமாக நின்று எல்லா உயிர்களுக்குள்ளேயும் ஒரே ஈக்குவலிசம், சமமான நிலையில நின்று செயல்படக்கூடியதான் இந்த பிராணாயாமம். அந்த பிராணாயாமத்தை நம்முடைய உடல் உறுப்புகளாக இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களை சுட்டி காட்டக்கூடிய கை விரல்களிலே வைத்துக்கொண்டு மனமும் சுவாசத்தையும் இணைந்து செயல்படுகிற பொழுது நாம் ஒரு குறிப்பிட்ட தன்மையில் ஓர்மைத்தன்மை, ஓர்மை, சீர்மை, கூர்மை என்று சொல்லக்கூடிய நிலையில நம்ம செயல்பட முடியும். அப்படி புத்த மகான் செயல்படுகிற பொழுது அவர் கடைசியாக
ஞானம் பெற்றுகிற பொழுது, ஞானம் பெற்ற பொழுது அடைந்த முத்திரை தான் இப்ப வச்சிருக்கிற இந்த பூமி ஸ்பர்ஷ முத்திரை. பூமி ஸ்பர்ஷ முத்ரா அப்படின்னா, நான் ஞானம் செய்து கொண்டிருக்கிறேன், தியானம் செய்து கொண்டிருக்கிறேன், பூரணமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறேன். அப்ப என்னுடைய பயிற்சி நான் தொடர்ந்து செய்துகிட்டு இருக்கிற பொழுது எனக்குள்ள இறை உணர்வு மேன்மைப்பட்டு கொண்டிருக்கிறது, வலிமை அடைந்து கொண்டிருக்கிறது. அந்த ஞானத்தை அடைகிற பொழுது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் எவ்வளவு சிக்கல்கள் எழும், பிரச்சனைகள் எழும் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம். அந்த சிக்கல்கள் எப்படிப்பட்ட ஒரு சிக்கல்களாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த உலகத்துல வாழ்வதற்கு தகுதியுடையவர்களாக இருக்க வேண்டும். தகுதியை நாம தான் வளர்த்து கொள்ள முடியும் ஒழிய வேறு யாரும் நமக்கு தகுதியை வளர்த்து கொடுக்க முடியாது. ஸோ அதனால முத்திரைகள் செய்கிற பொழுது ஞானத்தை நோக்கி, என் அறிவை நோக்கி, என்னை நானாக இருப்பதற்கு வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய இறைவனை நோக்கி நான் தியானிக்கிற பொழுது இயல்பாக இடையூறுகள் வந்து கொண்டுதான் இருக்கும். அப்படி இடையூறுகள் வந்தாலும் தன்னுடைய நோக்கம், தன்னுடைய எண்ணம், எண்ணத்தினுடைய விளைவுகள் என்னவாக இருக்கும்? அது எனக்கு மட்டும் தானே இந்த உலகத்தை சார்ந்ததா, இல்லை எல்லா உயிர்களுக்கும் பயன் தரக்கூடியதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஏன் வயோதிகம் உண்டாகிறது, மரணம் ஏன் நிகழ்கிறது, ஏழ்மை ஏன் உண்டாகிறது, வறுமை ஏன் வருகிறது என்று பல கேள்விகளை புத்தரும் நம்முடைய வேதாத்திரி மகரிஷி அவர்களும் தனக்குள்ள கேட்டுறாங்க அந்த சிறு வயதில். அப்ப கேட்டதுனாலதான் இன்னைக்கு ஒரு அற்புதமான உலக சமுதாய சேவா சங்கம் நிறுவிய வாழ்க நலமுடன் மனவளக்கலை நமக்கு கிடைச்சிருக்குது. இது போல ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு தீர்க்கமான எண்ணங்கள் எழுச்சி பெற வேண்டும். அப்படி எழுச்சி பெற்றால் மட்டும்தான் நாம் நாமளாக நம்முடைய வாழ்க்கையில எல்லா வகையிலையும் நாம சிறப்பா வாழ முடியும். அப்படி புத்த மகான் தியானத்துல உட்கார்ந்து இந்த பயிற்சியை, இந்த சுவாச பயிற்சியை, பிரணாம பயிற்சியோடு தன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அப்போது கிட்டத்தட்ட ஞானத்தை அடைகின்ற உச்ச நிலைக்கு வந்துட்டாங்க. அப்பொழுது நமக்கு இடையூறு தரத்துன்னு யாராவது இருப்பாங்க இல்லையா? நம்ம ஒரு நல்ல விஷயம் செய்யறோம்னா அதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கட்டின வீட்டுக்கு நோனாட்டம் சொல்வதற்கு எத்தனை பேர் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அது கட்டுவதற்கு முன்னாடி இது இப்படி செஞ்சா நல்லா இருக்கும், அப்படி செஞ்சா நல்லா இருக்குன்னு யாரும் வழிகாட்டுறது யாரும் வரமாட்டாங்க. நான் கட்டி முடிச்ச பிறகு இந்த கிச்சன் இப்படி இருந்திருக்கலாம், இந்த ஜன்னல் இப்படி இருந்திருக்கலாம், இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் இப்படி வச்சுக்கலாம், ஃபேன் இப்படி போட்டுக்கலாம், இந்த ஹாலில் இந்த மாதிரி ஒரு டெக்கரேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. அதனால எந்த பயனுமே கிடையாது. ஆனால் முடிவதற்கு முன்னாடியே அதை வழிகாட்டுறதுக்கு இருந்தா அவர் தான் ஞான குரு. அப்படி மகான் தனக்குத்தானே நிறைய பேர்கிட்ட தேடி பார்த்துட்டு கடைசியா தன்னுடைய அரச மரத்தடியில் உட்கார்ற பொழுது தியானம் போயிட்டே இருக்குது. உணவு உறக்கம் என்பது
இரண்டாவது பட்சமாக வைத்துக்கொண்டு தியானமே முழுமையாக தன்னை அறிய வேண்டும். நான் யார்? இறைவன் இருக்கிறான்னா அப்ப இறைவன் எங்க இருக்கிறான்? எனக்குள்ளதான் இருக்கிறான்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை என்னால் பார்க்க முடியல. நான் பார்க்கணும். அப்ப இறைவன் என்னுள்ள இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு நிலையில தீர்க்கமான முடிவில் எடுத்து உட்கார்றாரு. அப்படி தியானத்தை செய்து ஞானத்தை அடைகின்ற பக்குவம் வந்த பிறகு இதே போல ஒரு இடையூறும் வருது. அந்த இடையூறு தான் மாறா அப்படின்ற ஒரு அரக்கன். அவர் அரக்கன்னா அந்த காலத்துல அவரை வந்து இடையூறு செய்யறவங்களும் அப்பெல்லாம் அரக்கன் என்று சொல்லக்கூடியவர். எப்படியாவது இந்த புத்தரை வந்து ஞானம் பெறுவதை வந்து தடை பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பிளான் பண்றாரு. அங்க போயிட்டு அவருக்கு பல இடையூறுகள் கொடுக்கிறார். முதல்ல வந்து தன்னுடைய மகள்கள், அழகான இருக்கிற மகள்கள் எல்லாம் அனுப்பி அவருடைய தியானத்தை கலைப்பதற்கு முயற்சி பண்றார். அவரு அதெல்லாம் பற்றி எந்த விதமான சைகையும், அதாவது செயல் ரிப்ளை, பதில்கள் எதுவுமே கொடுக்காம தன்னுடைய நோக்கம் இறை உணர்வு, அந்த உணர்வு எனக்குள் இருக்கா இல்ல புறத்திலிருந்து வருகிறதா என்பது மட்டும்தான் அவருடைய நோக்கமா இருந்தது. அதை பார்ப்பதற்காக தான் இந்த முத்திரை பூமி ஸ்பர்ஷ முத்திரை என்ற முத்திரையில உட்கார்ந்து தவம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்ப இவர் இடையூறு பண்றாரு. அழகான பெண்களை தன்னுடைய மகள்களே அனுப்புறாரு டிஸ்டர்ப் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் பரிவாரங்கள் எல்லாம் கூப்பிட்டுட்டு வர்றாரு. அவருடைய படை பரிவாரெல்லாம் கூப்பிட்டு வந்து டிஸ்டர்ப் பண்றாரு. நீ எப்படிதான் எனது முன்னுக்கு வந்துடுறேன், பாத்துடுறேன் அப்படின்றார். அப்படி இருக்கிற பொழுது இவரு ஒரு எல்லை மீறி போயிட்டு இருக்குது. அப்ப போயிட்டு இருக்க பொழுது இவர் என்ன பண்றாரு, இதுக்கு மேல ஒண்ணு இவர் கேட்கிறார், இந்த மாறா என்பவர் கேட்கிறார், உனக்கு யாரு சப்போர்ட் பண்ணதுக்கு வராங்க நான் பாக்குறேன், என்னை மீறி இந்த யாருமே வரமாட்டாங்க இந்த இடத்துல, இந்த ராஜ்யத்துல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அப்படி சொல்லுகிற பட்சத்துல அவருக்கு பல நிலையில வந்து இடையூறு கொடுக்கிறார். அப்ப புத்த மகான், அதான் மகான் என்ற அவனே அவருக்கு மகான் சொன்னதுக்கு அர்ப்பணம் என்னன்னா, அவர் இதுக்கு எந்த விதமான ரியாக்ஷன், பதில்கள் தர்றதே இல்லை. பேசாம தன்னுடைய முத்திரையில வச்சிருந்த கைகள்ல ஒரு கையை, வலது கையை எடுத்து தன்னுடைய விரல்களால் பூமியை தரையை தொட்டார். அப்ப பூமாதேவி சொல்றாங்க, எல்லாருக்கும் குழந்தை, எல்லாருக்கும் பயன்பெற வேண்டும் என்ற என்னை நோக்கி நீ தியானித்திருக்கிற அந்த மாறா என்பவர் இப்படி ஒரு கேள்வி வைக்கிற, உனக்காக யார் ஒருவன் நான் பார்த்துடுறேன் அப்படின்றாரு. நான் இருக்கிறேன் உனக்காக. இந்த பூமியை தொட்ட உடனே பூமி தாய் வந்து அவருக்கு அந்த சக்தி ஓட்டத்தின் மூலமாக, தொடல் உணர்வு மூலமாக தெரிவிக்கிறார். ஒரு புன்னிருவான சிரிப்பு. உடனே அம்மாவே இந்த மாறாட்ட சொல்றாங்க, குரல் அசரீர் போன மாதிரி கேட்குது. இந்த சித்தார்த்தருக்கு நான் இருக்கிறேன், சகலமாக நான் இருக்கிறேன், உன்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்கிற பொழுது அப்பதான் பூமி தாயினுடைய வலிமையை புரிஞ்சுக்கிறார் அந்த மாறா. தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டு விலகிக்கிறார். அடுத்த நிமிடமே புத்த மகான் முழுமை பெற்ற யோகியாக, ஞானியாக, தத்துவ ஞானியாக, மெய்ஞானியாக உருவெடுக்கிறார். அதுல அந்த முத்ரா தான் இப்ப நீங்க எல்லாம் செய்ய இருக்கிறீங்க. அந்த முத்ராவை வந்து ஒரு 3 நிமிடங்கள் இல்லை 2 நிமிடங்கள் சும்மா வெறுமனே நானும் வந்து தேரி மட்டும் சொல்லிட்டு, இது இந்த முத்ரா இந்த வேலை செய்யும், இதுக்கு இந்த பயன்படும், இந்த விரல் நெருப்பு, இந்த விரல் காற்று, இந்த விரல் ஆகாயம், இந்த விரல் மண்ணு, இந்த விரல் நீருன்னு சொல்லிட்டு போறதை விட, நீரும் நெருப்பும் இணைந்தால் என்ன நடக்கும், நெருப்பும் நீரும் இணைஞ்சா, நெருப்பு நீரு காற்று இணைந்தா என்ன நடக்கும், இதனால உடல்ல எந்த உறுப்பு பாதிக்கும், எந்த உறுப்பு பலம் பெறும் என்று சொல்வதை விட,
அந்த பயிற்சியை நீங்க செய்தீங்கன்னா, இப்ப இத்தனையும் நான் பயிற்சி சொல்லியிருக்கிறேன். இது வரைக்கும் யாருமே வந்து அதுக்கான பதில் எதுவுமே போடல நீங்க. நான் இந்த பயிற்சி பண்ணேன். எனக்கு இந்த மாதிரி என்னுடைய உடல் உணர்வு ஏற்பட்டது. கிட்டத்தட்ட இன்னைக்கு நம்ம எத்தனாவது முத்திரை போயிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் 5, 5 முத்திரை போயிட்டு இருக்கோம். 6 முத்திரை. 6 நாள்ல குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னாக்கா 40 முத்திரைக்கு மேல போயிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது பயன்படுதா? பயன்படலையா? இல்ல இந்த முத்திரையினால உங்களுக்கு ஆன்மீக உணர்வு வருகிறதா? இல்ல உங்களுக்குள்ள பயணிக்க முடிகிறதா? எதையாவது தெரிஞ்சா நாங்க வந்து அதுக்கான சொல்யூஷன் இல்லைன்னா இதை விட இன்னும் எப்படி பெட்டரா கொடுக்கலாம். இல்ல இது இன்னும் இவங்களுக்கு எப்படி இதை உணர்வுபூர்வமாக செய்விக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ண முடியும். ஏன்னா முத்திரைகளை கற்றுக்கொள்வது பிரச்சனை இல்லை, கற்றதை கடைபிடின்னு சொல்றாங்க. அதனால கற்றதை கடைபிடிச்சிங்கன்னா ஏதாவது உங்களுக்கு எந்த முத்திரை தேவையோ அது கண்டிப்பா செஞ்சு கடைபிடிக்கலாம். எல்லா முத்திரையும் நம்ம செய்ய முடியுமா? முடியாது. உங்களுக்கு எந்த முத்திரை பயன்படும், எந்த முத்திரை தேவைப்படுங்கிறத குறிச்சு வச்சுக்கிட்டு இந்த பிபிடி நம்முடைய நார்கள் ஏமாட்ட இருக்கும், நம்மளுடைய ஐயா சசிகுமார் ஐயாட்ட இருக்கும். அது இதெல்லாம் முடிஞ்ச பிறகு இன்னும் குறைஞ்சபட்சம் இன்னொரு 20-25 முத்திரைக்கு மேலே இருக்குது. இன்னொரு 5-6 கிளாஸ் போகலாம். அது மொத்தமாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 140 ஸ்லைட்ஸ் வந்துருக்குது. இதெல்லாம் பார்த்து ஒரு சின்ன புக்காக போட்டு உங்கள் கையில் கொடுக்க சொல்கிறோம். அது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதனால் இந்த முத்திரையை செய்வதற்கு நான் இப்போ வந்து தயாராக இருக்கிறேன். நீங்களும் எல்லாரும் கழுத்து, தலை, முதுகு நேராக உட்காருங்க. என்னுடைய வீடியோ தெரியலம்மா? எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியுது என்னுடைய வீடியோ? கிளியரா தெரியுதுங்க ஐயா. என் வீடியோ தெரியுதுங்களா? தெரியுதுங்க ஐயா. சரி சரி. ஏன்னா என்னுடைய வீடியோ நான் இங்கே பார்க்க முடியல. நான் எப்படி முத்திரை பண்ணுறேங்கிறது எனக்கு தெரியாது இல்லையா? ஏதாவது இல்ல நான் தெரியுதுங்க ஐயா, எங்களுக்கு தெரியுது. சரிம்மா சரிம்மா. ஓகே. இப்போ இந்த இடது கை பாருங்க, அந்த படத்தை பாருங்க உங்களுடைய ஸ்லைடு ஷோவில். கைகள் எவ்வளவு இலகிய தன்மையில் தளர்வான நிலையில வச்சிருக்கிறாரு தன்னுடைய இடது கையை. வலது கையை முழங்காலுக்கு மேலே வச்சுட்டு அந்த விரல்கள், அந்த 5 விரல்களை நடுவிரல் தான் கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதால அது தரையை தொடுற மாதிரி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நொடிக்கும் உங்களுடைய சுவாசத்தோடு அந்த முத்திரையின் மீது மனம் செலுத்தணும். இப்படி நீங்க உள்ளங்கை வச்சிருக்கிறதுனால உள்ளங்கையினுடைய பகுதியில் தான் உணர்வு நிலை அதிகமாக இருக்கும். ஸோ அந்த உணர்வை நீங்கள் வந்து பெற்று அதோடு இணைந்து சுவாசத்தோடு இந்த முத்திரை பயிற்சியை செய்ய வேண்டும் கேட்டுக்கிறோம். 2 நிமிடங்கள். ஒவ்வொரு மூச்சியோடும் உங்க முத்திரையில எண்ணம் பதிஞ்சிருக்கணும். உங்களுடைய வலது கையினுடைய நடுவிரல் உங்களுடைய முழங்காலுக்கு மேலே வச்சிருக்கணும். உள்ளங்கை முழங்கால் விரல்கள் தரையில, நடுவிரல் மட்டும் தரையை தொடும். அந்த மாதிரி தொட்ட நிலையில இருக்கு. கண்கள் உங்களுடைய 2 புருவங்களுக்கு மத்தியில நிலை பெற மாதிரி பாருங்க. சுவாசத்தை மென்மையாக இழுத்து மென்மையாக விடுங்க. உணர்வுபூர்வமாக சுவாசத்தை இந்த பயிற்சி செய்யுங்க. இந்த முத்திரை செய்யறதுனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வாழ்க்கையில இறைவனை உணர்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும். தனக்கு தானே சாட்சியாக இருக்கின்ற வலிமையும் வல்லமையும் கிடைக்கும். நமக்கு யாருமே இல்லை என்று எண்ணுகிற பொழுது நான் இருக்கிறேன் என்று உனக்கு தோள் கொடுக்கிறேன் அப்படின்ற உலகத்துல எனக்கு யாருமே இல்லை அப்படின்ற ஒரு நிலை வருகிற பொழுது நமக்காக இறைவனை முன்னின்று துணை கொடுத்து நம்ம வழிநடத்துவார் என்பதற்கு இந்த பூமிஸ்ரா முத்திரை வந்து பயனுள்ளதாக இருக்கும். இந்த முத்திரை பண்ணி தான் கௌதம புத்தர் அவர்கள் ஞானத்தை பெற்றார்கள். ஆகவே இந்த முத்திரையை உங்களால் இயன்றவரை செய்து பழகுங்கள். அடுத்த முத்திரையாக நாம் வந்து சங்கு முத்திரையை கையில் எடுத்துக்கிறோம். சங்கு முத்திரா என்பது மங்களத்தினுடைய சின்னமாக இருக்குது. இது நம்முடைய இந்து சமுதாயத்துல சங்கொலியின் மூலமாக அனைத்து உணர்வுகளையும் தெரிவித்துக் கொள்ளக்கூடிய ஆபத்துக்கும் அதை பண்றாங்க. சுகமா இருப்பதற்காகவும் அதை பண்றாங்க. இறை உணர்வை பெறுவதற்காகவும் அதை இந்த சங்கு ஒலியை எழுப்புறாங்க.
அப்படி இருக்கிற ஐயா பட்சத்துல சொல்லுங்கம்மா. சொல்ல மாட்டேன். இந்த ஸ்பர்ஷ முத்ராவே கொஞ்சம் ஒரு 3 மினிட்ஸ் செய்யலாங்கய்யா, கேப் விடல ஆ நீங்க. ஏன்னா அது நான் நல்லா ரெண்டு இருக்கு. கொஞ்சம் ம் கண்டினியூ பண்றேன். அதுக்கப்புறம் சங்கு முத்ரா சொல்லுங்க ஐயா. சரிம்மா சரிம்மா. ஓகே, இதை தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்க. இல்லை, என்னுடைய வீடியோ எனக்கு தெரியலையா, அது அது என்னன்னு தெரியல. இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சா ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை எங்களுக்கு இல்லை. கிளியரா தெரியுதுங்க ஐயா. ஓகே 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 ஓகே, மகிழ்ச்சி. நான் இப்போ ஏதோ டெக்னிக்கலை மாற்றிருக்காருன்னு நினைக்கிறேன். நல்ல விஷயம். தொடர்ந்து ஒவ்வொரு சுவாசம், கையை எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. அவங்க நடுவிரல் தரையை தொட்டு இருக்கணும். உடல் தளர்வாக இருக்கணும். கழுத்து, முதுகு, தலை ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். இந்த வலது கை கூட பாருங்க, அவருடைய தொப்புளுக்கு நேரா வச்சிருக்கிறாங்க. இடது கை உள்ளங்கையில் வழியாக, சுடல் நுனிகள் வழியாக மகா பிரபஞ்சத்தினுடைய தாய் சக்தி ஊடுருவி கொண்டிருப்பதை உணர்வுபூர்வமாக பேரமைதி நிலையில முத்திரை தவம். வாழ்க நலமுடன். நம்ம அடுத்த முத்திரை போலான் இருக்கிறோம். ஏன்னா காலங்கள் கடந்தது. இல்லை அந்த ஒரு முத்திரையிலே நம்ம டைம் போயிடும். முத்திரையில நல்ல ஆர்வமா இருக்கு, நன்மை விளையுதுன்னு நீங்க தொடர்ந்து இந்த முத்திரை செய்யலாம். அடுத்த முத்திரைக்கு போயிடலாங்க ஐயா. வாழ்க. ஓகே, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாழ்க நலமுடன், வாழ்க்கணும். இப்போ நீங்க அடுத்த முத்திரைக்கு சங்கு முத்திரைக்கு போறோம். நம்ம சங்கு முத்திரை மங்களத்தினுடைய சின்னமாக நம்ம இந்து மதத்துல சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த முத்திரை செய்யறதுனால என்னென்ன நன்மைகள், எப்படி செய்வது, இந்த முத்திரையை என்னெல்லாம் சில எதிர்மறையான எண்ணங்களை நம்மகிட்ட இருந்து விலக்கி வைப்பதற்கு இந்த முத்திரை பயன்படுகிறது. சங்கு ஓட்டினுடைய ஒளியில் நாம் கவனம் செலுத்தினால் அது உண்மையிலே ஓம் என்ற ஒளியாக இருக்கும். ஓம் மந்திரத்தை உச்சரிக்கும் போது இந்த முத்திரையை பின்பற்றுவது மூலம் சங்கை ஊதுவதின் பலன்களை பெறலாம். சங்கு ஊதுவன் என்ன சொல்லுங்க? இப்ப நிறைய பேர் சங்கு ஊதுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் சித்த சைவத்துல, சைவ சித்தாந்தத்துல சங்கு ஊதுறாங்கன்னா அவங்களுடைய நுரையீரல் கெப்பாசிட்டி எப்படி இருக்கு பாருங்க. மிக அற்புதமான வலிமை மிக்க நுரையீரலை பெற்றிருப்பார்கள். ஸோ அதனால இந்த சங்கு முத்திரை செய்கிறது நுரையீரல் பலமடைகிறது. அதோடு இல்லாம உண்மையிலே ஒவ்வொரு சங்கும் ஒலிக்கிற போதும் ஓம் என்ற ஒளியை நாம் உணர முடியும். அந்த மாதிரி அந்த சங்கிலிருந்தவருடைய ஓசை நமக்கு வலிமையும் ஞானத்தையும் தரக்கூடியதா இருக்கும். இதனால என்ன பலன் கிடைக்கும்? விஷுக்தி சக்கரம் தூண்டப்பட்டு விஷுக்தி சக்கரத்திலே உயிருடைய மையத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். உயிருடைய ஊடுருவலை உணர்ந்து கொள்ள முடியும். இதனால் விஷுக்தியில் இருக்கக்கூடிய தைராய்டு என்ற பாராதைராய்டு 2 தைராய்டுகளையும் ஒழுங்குபடுத்தி உடலுடைய வளர்ச்சிதை மாற்றத்திற்கு மிக பங்கு அளிக்கக்கூடிய ஒரு முத்திரையாக இருக்கும். இந்த பயிற்சினால சங்கு முத்திரை மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. எப்படி பார்த்தோம்னா, சுத்திகரிப்புக்கு, நம் உடலுடைய இரத்த ஓட்டத்தை சுத்திகரிப்பதற்கும் காற்றுடைய சுத்திகரிப்புக்கும் இந்த முத்திரை நல்ல பயனுள்ளதாக இருக்கும். நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் நேர்மறையான உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். தைராய்டு பிரச்சனை உள்ளவர்களுக்கு சங்கு முத்திரை மிகவும் நன்மை பயக்கக்கூடியது. ஏனெனில் இது நம்முடைய அமைதியான ஒளியை உச்சரிப்பதை உள்ளடக்கியதாக இருக்கும்.
முத்திரையிலோடு நம்ம செய்கிற போது ஒவ்வொரு முத்திரையிலும் ஓம் என்று சொல்லிக்கொண்டே செஞ்சோம் அப்படின்னாக்கா நமக்கு இன்னும் உடலுடைய ஒவ்வொரு செல்களுக்குள்ளேயும் ஓம்காரம் என்ற பிரணவ மந்திரம் பதிஞ்சு ஒவ்வொரு செல்லால் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு ஆர்கான்களுக்கும் ஒவ்வொரு உடல் அங்கங்களுக்கும் தோலிலிருந்து சதையிலிருந்து நரம்புலேருந்து எலும்புலேருந்து மஜ்ஜையிலேருந்து எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு வலிமையான ஆற்றலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆக நம்முடைய தைராய்டு சுரப்பி இதனால தூண்டப்பட்டு தைராக்சின் மற்றும் ட்ரையோடியோ தைராய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய 2 தைராய்டு ஹார்மோன்களையும் ஒரே சீராக சுரங்குவதற்கு இது பயனுள்ளதாக இருக்கிறது. ஸோ இந்த முத்ரா பயிற்சி செய்திருப்பது ஓம் மந்திரத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க சொல்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வலிமையான ஆற்றலை உங்களுக்கு கொடுக்கும். உடல் முழுவதும் ஸ்திரமான வலிமையான சக்தியை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அதோட இல்லாம நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 72 நாடி நரம்புகளுக்கும் புத்துணர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். பித்த தோஷத்துடைய மீதான பித்த தோஷத்தில் இருக்கக்கூடிய பித்தம் என்றால் உஷ்ணம்னு அர்த்தம். அந்த செயல்பாட்டின் உஷ்ணம் அதிகரிக்கிறதுனால ஏற்படக்கூடிய தோலில் உடல் வெப்பம் அதிகமாக சில பேருக்கு தோல் அரிப்பு வரும், தோல்ல சிவப்பு தடிப்புகள் வந்துடும். இது எல்லாம் குணப்படுத்துவதற்கு சீரமைத்துக் கொள்வதற்கு இந்த முத்திரைகளால் கிடைக்கக்கூடிய சக்தி நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். 2வது, வளர்ச்சிக்கு மற்றும் முதிர்ச்சிக்கு இந்த முத்திரை பயன்படுகிறது. நம்ம வளர்ச்சி அடையணும், செயல்களை வளர்ச்சி அடையணும், உடல் அளவுல வளர்ச்சி அடையணும், மன அளவுல வளர்ச்சி அடையணும்னா இந்த சங்க முத்திரை நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றாரு. இந்த முத்திரையோட சேர்த்து நமக்கு இன்னொரு முத்திரையும் சேர்ந்து வருது, சகஜ சங்கு முத்திரான்னு சொல்றாங்க. இந்த சகஜ சங்கு முத்திராவுக்கும் ஒரு சின்ன வேறுபாடு இருக்குது. இந்த சகஜ சங்கு முத்திரா செய்யறதுனால இடகலை பிங்கலை சுழிமணி சிகுவை புருடன் காந்தாரி அத்தி அலம்புடை சங்குனி பிகு குருன்னு சொல்லுவாங்க. குகுன்னு கொடுத்துருக்காங்க, அது புகுனாலும் குருனாலும் ஒண்ணுதான். இந்த 10 நாடிகளும் ஒரே சமநிலையில இருந்து உடலுடைய நரம்பு மண்டலங்களை பலப்படுத்துவதற்கும் உடல்ல இருக்கக்கூடிய பஞ்சபூத ஓட்டங்களை சீரமைத்துக் கொள்வதற்கும் ஒரே சீராக ஓடுவதற்கும் இந்த சகஜ சங்குமுத்ரா பயனுள்ளதாக இருக்கும். நீங்க சங்குமுத்ரா செஞ்சா அதுக்கான ஒரு பலன் உண்டு, சகஜ சங்குமுத்ரா செஞ்சா அதுக்கான ஒரு பலன் உண்டு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த பலனை நீங்க அனுபவித்துக் கொள்வதற்காக இந்த முத்திரையை நீங்க மீண்டும் ஒரு முறை செய்து கொள்வதற்காக பாருங்க, இந்த உங்க இருதயத்துக்கு நேரம் உங்களுடைய கைகளை எல்லாம் ஒன்று சாமி கும்பிட்ற மாதிரி வச்சுட்டு எல்லா கைகளையும் அப்படியே ஒவ்வொரு விரல விட்டுருங்க. அப்படி பிடிச்சிட்டு நடுவிரல்கள் மட்டும் நிமித்தி வச்சுட்டு நம்முடைய தொப்புள் மையத்துக்கு நேராக இந்த கைகளை வச்சுட்டு நம்ம வேதாத்திரி மகரிஷி அவர்கள் எப்படி மடியில் ஒரு முத்திரை வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த முத்திரை தான் இது. அந்த மாதிரி நீங்க பயன்படுத்தலாம். இந்த பயன்படுத்துறதுனால என்ன உங்களுக்கு பலன் கிடைக்கும்? இடகலை என்பது கால் பெருவிரல் தொடங்கி இடது பக்க நாசி மூக்கு முடியும் இடது பக்க நரம்பு சந்திர நாடி என்றும் மாத்ரு அம்மா நாடி என்றும் பிங்கலை என்றும் இடது கால் பெருவிரல் தொடங்கி வலது நாசியில் முடியும் வலது பக்க நரம்பு இதை சூரிய நாடி என்றும் சொல்றாங்க. ஆக இந்த சுழிமுனை என்பது 2 நாடியும் சமநிலையில் நடக்கிற பொழுது ஏற்படக்கூடிய நடுநாடி, அதுதான் சுழிமுனை நாடி சொல்ல தெய்வீக நாடி. இந்த சுழிமுனை நாடி ஒழுங்காக நடக்கிற போது 72 நாடிகளுக்கும் ஆதாரமாக நடுநிலையாக இருக்கக்கூடிய அந்த சுழிமுனை நாடி சரியாக அமைஞ்சதுன்னா வாழ்க்கை எல்லா வகையிலும் அவர் வெற்றியும் மகிழ்ச்சியுமாக வாழ முடியும். 2வது, சிகுவை என்பது உள்நாக்கில் நின்று திடம் மற்றும் திரவ உணவுகளை விழுங்க செய்யும் ஒரு உள்நாக்கு நரம்பு. இந்த சிகுவை, இந்த 10 நரம்புல இந்த சிகுவை என்று இருக்கக்கூடிய ஒரு நாடியானது, நரம்பு நாடியானது அவருடைய உள்நாக்கில் நின்று திட மற்றும் திரவ உணவுகளை முழுங்குவதற்கான செயலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரையாக இந்த முத்திரை அமையும். இதேபோல ஒவ்வொரு நாடிக்கும் ஒவ்வொரு செயல் இருக்குது. சிகுவை அப்படின்னா குருடன் என்பது வலக்கண்ணில் இருந்து செயல்பட்டு வலக்கண் நரம்பு பயன்படுகிறது. காந்தாரி என்பது இடக்கண்ணில் இருந்து செயல்படும் இடக்கண்ணு நரம்பாக இருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னாக்கா அத்தி என்பது வலது காதில் இருந்து செயல்பட்டு வலது செவி நரம்பு ஒழுங்குபடுத்துகிறது. அலம்புடை என்பது இடது காதில் இருந்து செயல்படும் இடது செவி நரம்பை சரி பண்ணுகிறது. சங்குனி என்பது ஆண் பெண் ஜனன உறுப்பின் வாய் திறக்க உதவுகிறது. கருவாயும் இதுதான் ஆளுகிறது. சங்குனி நரம்பு என்பது ஜனேந்திரியம் மற்றும் கர்மேந்திரிய உறுப்புகளை ஆளக்கூடியதாக இருக்குது. புகு அல்லது குருநாடி என்பது புதத்தில் நிற்கும் மலவாய் நரம்பு. இது இந்த தசவாயுக்கள் மற்றும் தச நாடிகளோடு சேர்ந்து நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்கிற பஞ்சபூதங்களும்
நம் உடலில் இருக்கின்ற ஆதார சக்கரங்களாக இருக்கக்கூடிய மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விஷக்தி, ஆகினை என்கிற 6 ஆதாரங்களும் 7வது ஆதாரமாகிய துரியம் என்பது பரமாத்மா. எனவே இதனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இறை ஆத்மாக்கள் அனைத்தையும் சேர்த்து மொத்தம் 31 தத்துவங்களாக, அதாவது வாயு 10, நாடி 10, பஞ்சபூதம் 5, ஆதாரம் 6, இந்த 31 தத்துவங்களும் நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்முடைய செயல்பாடுகளை, நம்ம எண்ணங்களை நிர்ணயம் செய்கிறது. நம்ம சம்பாஷணைகளை நீட்டுவதற்கும், குறைப்பதற்கும், சுருக்கி சொல்வதற்கும், சிறுக சொல்வதற்கும் இந்த 31 தத்துவங்கள் தான் நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. ஸோ இந்த முத்திரையை நீங்க செய்யுங்க. எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, முன்ன காட்டின மாதிரி கைகளை சாமி கும்பிட்ற மாதிரி வைங்க. ஒரு விரலுக்குள்ள இன்னொரு விரலை விட்டு எல்லா விரலையும் மூடிக்கிங்க. கட்டை விரலை விட்டு நேராக வச்சிங்க. இப்படி கட்டை விரலை நேராக அப்படியே கைகளை நெஞ்சுக்கு நேராக வச்சுக்கலாம். இல்லைன்னா தொப்புளுக்கு நேராக. மேக்சிமம் வந்து எல்லா முத்திரையும் தொப்புளுக்கு நேராக தான் வச்சு செய்யணும். அப்படி தொப்புளுக்கு நேராக அந்த கையில் உடம்புல ஒட்டாமல், உடம்புக்கும் அதுக்கும் ஒரு 4 அங்குலம் இல்லை ஒரு 6 அங்குலம் இடைவெளி வச்சுட்டு இந்த முத்திரை பிடிச்சி செய்யும்போதே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு உள் நாடிகளும் உங்கள் கை எங்கெல்லாம் சேர்ந்து இருக்குதோ அந்த ஒவ்வொரு கேப்லையும் உங்களுடைய நாடிகள் இயங்குவதை பரிபூரணமாக நீங்கள் உணர முடியும். சிறிது நேரம் நீங்கள் உற்று நோக்குகிற பொழுது அந்த நாடி நம்மளை சூழ்ந்து இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தினுடைய உயிர் நாடியோடு கலந்து நம் உடல் முழுவதும் நாடியினுடைய அனைத்து சக்திகளும், அனைத்து நாடிகளும் கிடைப்பதை நீங்கள் உணர முடியும். ஒரு 2 நிமிடம் அல்லது 3 நிமிடம் இந்த பயிற்சியை செய்து கொள்ளலாம். கைகளை இப்படி வச்சுங்க. எல்லா வரலையும் மூடிடுங்க. கட்டை வரல் 2 ஒன்றா இருக்கணும். சாமிஜி வச்சுருக்காங்களா அதே மாதிரி உங்கள் தொப்புளுக்கு நேராக ஒரு 6 அங்குலம், 4 அங்குலத்துலேருந்து 6 அங்குலம் வச்சுட்டு கண்களை மூடி கழுத்து முதுகு நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி வச்சிங்க. வச்சுட்டு அழகா சுவாசத்தோடு நீங்கள் ஒவ்வொரு முத்திரையும் செய்யுங்க. உங்களுடைய உள்ளங்கைக்குள்ள ஒவ்வொரு விரலுடைய இணைப்பு இணைகின்ற இடம் இருக்கீங்களா, டச் ஆகும் பாருங்க. அந்த இடத்துல நாடிகளுடைய இயக்கத்தை உணர்வுபூர்வமாக உணர்ந்து கொண்டே ஒரு தவம், இது முத்திரை தியானம் செஞ்சீங்க. ஒரு தியானமாக மாற்றுங்க. சிறு தியானம், குட்டி தியானம் இல்லை. 3 நிமிட தியானமே மிகப்பெரிய உயர்ந்த தியானமாக அமையும் உங்களுக்கு. இந்த முத்திர தியானத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சுழுமினை நாடியும் இடகலை பிங்கல நாடி சமநிலையில் இருந்ததுன்னா நீங்கள் இப்போ தவம் பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்க. ஸோ அதனால் இந்த தியானம், இந்த முத்திர பயிற்சி தியானமும் மிக அற்புதமான நிலையில் உங்களுடைய நடுநாடியை இயக்குவதை உணர முடியும். ஓகே, இந்த இன்னும் 1 நிமிடம் நீங்கள் தியானத்தை செய்யுங்க.
நன்றி. இந்த முத்திரையிலிருந்து நம்ம விடுபட்டு அடுத்த முத்திரைக்கு நம்ம செல்ல இருக்கிறோம். அடுத்த முத்திரை பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதில் நன்மைகள் உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்கேன். சகஜ சங்க முத்திரை செய்வதனால முறைகள் வலது கை இடது கையில் தான் செய்முறைகள் சொல்லிட்டோம். இதனுடைய நன்மைகளும் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹாக்கினி முத்ரா, மூளை சக்தி முத்ரான்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் வந்து மூளை ஐயா சக்தி வாழ்க முத்ரா. வளமுடன். ஐயா இந்த வாழ்க சங்கு வளமுடன். முத்திரை சொன்னீங்கல்ல, இதுக்கும் அதே பலனும் சொன்னீங்க. சங்கு ம் முத்திரை வந்து வலது கை கட்ட விரல இடது கைக்குள்ள வச்சு கவர் பண்ணிட்டு ஆள்காட்டி ஆமா, விரலையும் கட்ட விரலையும் சேர்த்து வைக்கணும். அதையும் ஒண்ணு செய்து பிராக்டிஸ் கொடுத்துருங்க ஐயா. சரிம்மா சரி. அது என்னன்னா இப்ப எனக்கு இங்க வீடியோ தெரியல, நான் செய்யறது உங்களுக்கு எனக்கு தெரியா இருக்கா, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அதனாலதான் நான் இல்ல ஒரு நீங்க சொன்னா நாங்க ஃபாலோ பண்ணிக்கிறோங்க ஐயா. உங்க ம் வீடியோ எங்களுக்கு தெளிவா இருக்கு. சரி ஓகே, அது போதும். ஓகே. ஐயா அந்த ஏன்னா போஸ்டரை டச் பண்ணோம்னா அது மேல ம், போயிட்டு உங்க ஃபேஸ் நல்லா தெரியுது. கொஞ்சம் கழுத்து மட்டும் டவுன் பண்ணிக்கோங்க. ஆ, ஃபோக்கஸ். அப்போ தெரியும் ஐயா. இல்ல இல்ல இப்ப நீங்க மேல தூக்கிட்டீங்க. இன்னும் இறக்குங்க. இன்னும் கொஞ்சம். ஓகேங்க ஐயா. இப்ப தெரியுது. இப்ப வந்து நாங்க போஸ்டரை டச் பண்ணா அது மேல போயிட்டு உங்க ஃபேஸ் இப்ப கிளியரா தெரியுதுங்க ஐயா. நன்றி நன்றி. இப்ப செய்யலாம். வீடியோ தெரியுமே, எனக்கு தெரிய மாட்டேங்குது, அதான் எனக்கு தெரியல என்ன ஏன்னு தெரியல. அது எதனால, அது ஏதாவது இது பண்ணி வச்சிருக்காங்களா? ஐயா அது சசிகுமார் ஐயாக்கு தான் தெரியும். சரிம்மா சரிம்மா, ஓகே ஓகே எங்களுக்கு கிளியரா தெரியுதுங்க ஐயா. ஓகே நீங்க ஓகே. செய்யுங்க. நீங்க யூஸ்வலா சரி ஓகே. செய்யும் செய்யுங்க. இங்க பாருங்க, உங்களுடைய இடது கை இது. இடது கையில இந்த கட்டை விரல்ல அது நம்ம ஃபுல் லேப்டாப்ல அந்த ஃபுல் ஸ்கிரீன் வர்றதால தெரியாதுங்க. அத நீங்க ஓ- லேப்டாப்ல ஓஹோ அந்த ஒரு இன்கன்வீனியன்ஸ் இருக்குது. நம்ம ஆமா. மொபைல்னா 2மே தெரியும். ஓஹோ ஓஹோ. அதனால நீங்க கன்டினியூ பண்ணலாம். உங்களுக்கு கிளியரா தான் தெரியுது. வாழ்க வளமுடன். சரி ஓகே 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 ஓகே. ஏன்னா இத்தனை வாரம் நமக்கு வந்து லேப்டாப்ல தான் வச்சிருந்தோம், ஆனா அதுல தெரிஞ்சது இதுக்கு தெரியலன்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. ஏன்னா நம்ம இங்கே தான் நம்ம இதை மீட் பண்ணிருக்கோமான்னு தெரியல, அதுதான். சரி ஓகே. உங்களுடைய வலது கையில இந்த இடது கையை முதல்ல எடுத்துங்க. இடது கட்டவரில் பாருங்க, வலது கையால அப்படி கரெக்டா பிடிங்க. பிடிச்சிட்டு இந்த 4 விரலால வலது கட்டவரில் நல்லா அழுத்தி பிடிச்சிருங்க. லைட்டா டேர்ன் பண்ணி இடது கையை கொண்டு வந்தீங்கன்னாக்கா வலது கையுடைய கட்டவிரலும் இடது கையினுடைய மோதிர விரல், மற்ற நடுவிரல், ஆள்காட்டி விரல், இந்த 3 விரலும் நம்முடைய காயை டச் பண்ணும். இது நம்முடைய நெஞ்சுக்கு நேரா. ஏன்னா இந்த தைராய்டு விசக்தி மையத்தில் இருக்கிறதுனால நெஞ்சுக்கு இதயத்துக்கு நேராக வச்சா மேல்நிலை சக்கரங்கள் வேலை செய்யும். இப்படி வச்சுட்டு நீங்க கண்களை மூடி அந்த எந்த இடத்துல உங்க விரல்கள் எல்லாம் டச் இருக்க 3 இடத்துல உங்க விரல்கள் டச் ஆகும். இடது கையினுடைய நடுவிரல், மோதிர விரல், ஆள்காட்டி விரல், வலது கையினுடைய கட்டை விரல்ல நடுபையம், இரண்டுடைய நம்முடைய உடலை பார்த்து இருக்கிற பக்கம் அதை வந்து வலதுன்னு வச்சிங்க. உடல்ல இருந்து வெளியில இருக்கிற கட்டவரில் போது இடதுன்னு வச்சிங்க. அப்போ 3 இடத்துல நம்முடைய விரல்கள் வந்து டச் பண்ணும். ஒரு கட்டை விரல்ல 3 இடத்துல இந்த இடது கையினுடைய விரல்கள் டச் ஆகும். இதுல என்னென்ன இருக்கு பாருங்க. இதுல பாத்தீங்கன்னாக்கா காற்று, ஈதர் என்று சொல்லுடைய ஆகாயம், அடுத்தது பார்த்தீங்கன்னா நிலம். இந்த 3 சேர்ந்து நெருப்போடு இருக்கிறதுனால நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய வளர்ச்சிதை மாற்றம், அதாவது வாத பித்த கபன்னு சொல்றீங்க இல்லையா, ஒரு ஆன்மா ஒரு உயிர் வளர்ச்சி அடைய வேண்டும், முழுமை பெற வேண்டும் அப்படின்னா இந்த 3 சக்தி நமக்கு நிரந்தரமா இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த முத்திரையை பிடிக்கிறோம். உடம்புல ஏற்படுகிற வளர்ச்சிதை மாற்றத்திற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது தைராய்டு கிளாண்ட். தைராய்டு கூடுனாலும் பிரச்சனை, குறைஞ்சாலும் பிரச்சனை. ஸோ இந்த தைராய்டை ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்காக, தைராய்டு பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா நமக்கு சில பேருக்கு இந்த பயிற்சிகளை கொடுத்துருப்பாங்க மனவளை கலை மன்றத்தில். அதோட சேர்த்து இந்த முத்திரையும் சேர்த்து நீங்க செஞ்சுட்டு, அந்த பயிற்சியை செஞ்சுட்டு இந்த முத்திரையும் நீங்க செஞ்சீங்க அப்படின்னாக்கா மிகப்பெரிய மாற்றத்தை உங்க உடல் ரீதியாக இந்த தைராய்டுல இருந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட முடியும். இருந்தாலும் மாத்திரை அளவு உங்களுடைய மருத்துவரை மணிக்குதான் நீங்க குறைக்கணும். நேரடியா மாத்திரையை குறைச்சிடக்கூடாது. எந்த காலத்துல யாரும் மாத்திரை எடுக்கலன்னா, இல்லை நான் இது வரைக்கும் மாத்திரை எடுக்கலான்னு எனக்கு இருக்குமோ, என்னுடைய கழுத்து அப்படி இருக்குதுன்னா நீங்க தொடர்ந்து இந்த முத்திரை செஞ்சுட்டு வாங்க. உங்கள் உடல் ரீதியாக சில மாற்றங்களை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். சரிங்களா? இதுல இருக்கக்கூடிய நன்மைகளை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இப்ப அடுத்த நம்ம முத்திரைக்கு போறோம். இது கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால இதுல நிறைய ஸ்லைடு போட்டிருக்கோம், அவ்வளவுதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹாகினி முத்ரா. இதுக்கு மூளைக்கு சக்தி தரக்கூடிய முத்திரைகள். இது பெரும்பாலும் எல்லாருமே ஒரு செஞ்சு எப்போதுமே நம்ம சாதாரண பார்த்தீங்கன்னாக்கா
நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா 10 விரலையும் நுனி அப்படி டச் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. சில பேருக்கு வயிற்றுக்கு கீழே தொடைக்கு இடையில கை கட்டி வச்சுக்கிட்டு அப்படி உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா சில பேர் அப்படி வயிற்றுக்கு நேரம் அப்படி வச்சுட்டு உட்காந்து பேசிருப்பாங்க. ஒரு சில அதாவது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா 10ல் ஒரு 2 பேராவது இந்த மாதிரி முத்திரையை வச்சுக்கிட்டு தான் பேசிட்டு இருப்பாங்க. அதனால என்ன, அவங்க மூளையுடைய செயல்பாடு திறன் அது அவங்களுக்கு இயல்பாக அவங்களுக்கு தெரியாமலேயே அந்த செயல்பாடு அதிகமாக உருவாக்கப்படும். மூளை செல்கள் வளமாக இயங்குவதற்கு மூளை செல்களுக்கு தேவையான இறை ஆற்றல், இந்த விண் என்று சொல்லுடைய உயிர் துகளுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கும் இந்த முத்திரை வந்து மிகப்பெரிய அளவில் நமக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கு. இதோட இல்லாம என்னெல்லாம் நடத்துதுன்னு பாருங்க. மன தெளிவை தருது, மனதுக்கு செறிவை தருகிறது, அறிவு கூர்மை தருகிறது, நம்முடைய செயல்பாட்டை அதிகரிக்க செய்கிறது. ஒரு சக்தி வாய்ந்த யோக முத்திரையாக இது இருக்குது. இது பண்டைய காலத்துல பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதத்துல ஆழமான வேரூன்றிய ஒரு முத்ரா. இந்த முத்ரா ஆயுர்வேதத்துல நாம சரியாக ஞானத்தை பெறுவதற்கும், மருத்துவத்துல வெற்றி அடைவதற்கும், மருந்துகளை சரியாக புரிந்து கொள்வதற்கும், அதை கையாள்வதற்கும், தயாரிப்பதற்கான நுணுக்கமான முறைகளை அறிந்து கொள்வதற்கும், நுண்ணறிவை பெறுவதற்கும் இந்த முத்திரையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அப்போ அவ்வளவு அற்புதமான இந்த முத்திரை தான் நாம உங்களுக்கு இன்னைக்கு கொடுத்துருக்கோம். அப்படின்னா இந்த முத்திரையை நீங்க செய்ய செய்ய உங்களுடைய 1000 தாமரை இதழ்கள் சொல்லக்கூடிய சகசராரம் பீனியல் கிளாண்ட் முழுமையாக வேலை செய்து உங்களுடைய மனமானது ஒரு நிலையில் நின்று எல்லா செல்களுக்கும் ஆற்றலை தருவதும், அதோட மட்டும் இல்லாம நம்முடைய ஆக்னா சக்கரம் என்று 3வது கண் சொல்றீங்களா, நெற்றிக்கண், ஞானக்கண், இறைக்கண், தெய்வம் அப்படிலாம் சொல்றோமே, அதை தூண்டுவதற்கும் இதுதான் இந்த முத்திரை வந்து மிகப்பெரிய அளவில் கொடுங்க. ஆனா அந்த முத்திரை செய்யறது பாருங்க எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. 2 ஆள்காட்டி விரல் நடுவரிலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹார்ட் மாதிரி இது பண்ணிருக்காங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு ஹார்ட்டின் மாதிரி பண்ணி மற்ற விரல்கள்லாம் ஒன்று சேர்த்துக்கணும். அப்படி அதில் தெளிவாக படம் உங்களுக்கு தெளிவாக தான் எடுத்து வச்சிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு முத்திரை நீங்கள் பண்ணி பாருங்க. இது மிருதுவான டச், அதை ரொம்ப போட்டு டைட் பண்ணி உடலை இறுக்கப்படுத்திக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. எல்லா முத்திரையிலுமே நீங்கள் கழுத்து, தலை, முதுகு ஒரே நேர்கொண்டது தியானத்திற்கு உரிய ஒரு அமைப்பு. ஸோ அதனால் நீங்கள் நேராக உட்காந்துட்டு மிருதுவான டச்சாக இருந்ததுன்னா உடனடியாக ஃப்ராக்ஷன் செகண்டில் உங்களுக்கு வந்து இந்த முத்திரையினுடைய பலனை நீங்கள் உடனடியாக தெரிந்து கொள்ள முடியும். ஸோ இந்த முத்திரையினால என்னென்ன அடுத்த பலன் என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. யோகத்தில், தவத்தில், யோக தத்துவத்தில் ஆக்னி முத்திரா பயன்படுத்தப்படும் ஒவ்வொரு விரலும் பூமி, நீர், நெருப்பு மற்றும் காற்று 5 பூதங்களையும் நம்ம பயன்படுத்துகிறோம். 5 பூதங்களும் ஒவ்வொரு பூதத்தோடு அதனுடைய பூதத்தோடு சேர்ந்து செயல்படுகிறது. இதுல வந்து இன்னொரு முத்திரை இருக்குது. நம்ம அடுத்த இதில் வேணா அதை ட்ரை பண்ணி பார்க்குறோம். அது வந்து நாங்கள் இந்த முத்திரையில் வந்து என்னுடைய பயிற்சி முறையில் நாங்களே மாற்றி செய்த ஒரு முத்திரை. இந்த பிரபஞ்சத்துடைய வளர்ச்சோழா இயங்குது இல்லைங்களா, அந்த வளர்ச்சோழா இயக்கத்தை நான் உடல் முழுவதும் வளர்ச்சோழா தான் இயங்குதா பிரபஞ்சம் அப்படிங்கிறதுக்காக இந்த முத்திரையை ஒவ்வொரு முத்திரையும் ஒவ்வொரு ஆப்போசிட் பஞ்சபூதங்களோடு இணைத்து செஞ்சு பார்த்தோம். அது மிகப்பெரிய அளவில் எனர்ஜியை தூண்டி நம்முடைய பூரணமான தியானத்தை உணர்வை நமக்கு கொடுக்கும். அது நம்ம அடுத்த இதில் இது தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நீங்கள் இந்த முத்திரை மட்டும் தெரிஞ்சுங்க. இந்த ஆக்னி முத்திரை பாருங்க. சுண்டு விரல் நீருக்குள்ளது, மோதிர விரல் பூமி உள்ளது, நடுவிரல் ஆகாயத்துக்குரியது, ஆள்காட்டு விரல் காற்றுக்குரியது, கட்டை விரல் நெருப்புக்குரியது. இது எல்லாத்தையும் செய்கிற பொழுது நம்முடைய ஆக்னி 2 கையிலும் சேர்ந்து செஞ்சீங்கன்னா அதனுடைய பலன் 3வது கண் சக்கரத்துல கவனம் செலுத்தணும். இந்த முத்திரை செய்கிற போது உங்களுடைய ஆக்னி சக்கரத்துல நீங்க மனசை செலுத்தணும். மனம் அப்ப ஆழ்ந்த நிலையில நின்று தவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கும். அப்போ மனம் விழிப்பு நிலையோடு இருக்கும். அங்க இருக்கக்கூடிய உங்களுடைய இறை ஆத்மா, இந்த உடலை இயக்கி கொண்டிருக்கிற சூக்ம ஆத்மா, அது உங்கள் கண்களுக்கு ஜோதி வடிவமாக, ஒளி பிரவாகமாக, இந்த பரஞ்சோதி மகான் நம்முடைய குருவினுடைய குரு, நம்முடைய குருவுடைய குரு உங்களை எல்லாரும் தெரிஞ்சுக்க, பரஞ்சோதி மகானுடைய ஞானத்துல மிக முக்கியமான ஒரு தியானம் இந்த ஒரு தியானம் மட்டும்தான். அங்கே வேற எந்த தியானமும் கிடையாது. இந்த தியானத்தை தான் அவங்க வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அங்க இது என்ன அப்படி சொல்றதுன்னா, அங்க நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், கட்டுப்பாடுகள் இருக்குது இந்த தியானம் வாங்கணும் அப்படின்னாக்கா. ஸோ எப்படிப்பட்ட குரு கிட்ட நம்முடைய குரு பயின்று அவங்கள்ட்டேருந்து ஞானம் பெற்று இப்படி ஒரு அற்புதமான கலையை உலகத்தில் கொடுத்துருக்காருன்னா அற்புதமான குருவை நமக்கு கிடைச்சிருக்கோம். அந்த
குரு காட்டிய வழியில தான் இப்போ உங்களுக்கு எல்லாம் நடந்துட்டு இருக்குது. அதோட சித்தர்களுடைய கருணையால் இந்த பயிற்சி உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த முத்திரை செய்யறதுனால என்னென்ன நன்மைகள் பாருங்க. மூச்சை உள்ளிழுக்க நீங்க எப்படி செய்யணும், எங்க பண்ணணும். இந்த முத்திரைக்கு மட்டும்தான் இந்த இன்னொரு அடிஷனல் முத்திரை உங்களுக்கு கொடுக்குறாங்க. வேற எந்த முத்திரையிலும் வராது. ஒரு சில முத்திரைக்கு வரும், அது வரும்போது உங்களுக்கு சொல்றேன். இந்த முத்திரை நீங்க சொல்லுகிற பொழுது உங்களுடைய நாக்கானது கேசரி முத்திரைன்னு கேள்விப்பட்டீங்க. நம்ம வந்து காயகல்பம் பண்ணும்போது நாக்க மேல் எண்ணத்துல வச்சு ஓஜஸ் போடுவது நம்ம இழுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி நாக்குடைய நுனி மட்டும் மேல் எண்ணத்துல தொட்டுட்டு இருக்கணும். இந்த மேல் எண்ணம் அப்படின்னா 2 விஷயம் இருக்கு மேல் எண்ணத்திலேயே. மேல நான் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நாசி துவாரம்னு ஒன்று இருக்கு இல்லைன்னா, நீங்கள் எதாவது பண்ணீங்கன்னா நாசி துவாரத்தை தண்ணி ஏறி மூக்கு வழியாக தண்ணி விட்டும். அப்போ நீங்கள் சாப்பிட்டுட்டே பேசுனீங்கன்னா புறக்கேறுதல்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி. அப்போது நாசி துவாரத்தில் உங்கள் நாக்கை வச்சிங்கன்னா ஒரு உணர்வு, நாசி துவாரத்துக்கு கீழே வச்சிங்கன்னா ஒரு உணர்வு, நாசி துவாரத்துக்கு மேலே வச்சிங்கன்னா ஒரு உணர்வு. இந்த பயிற்சியை தியானமாக தான் செய்யணும். நீங்கள் முத்திரையில செய்யணும்னா நீங்கள் உங்கள் நாக்கு இயல்பாக எங்கே இருக்கோ அங்கே மட்டும் வச்சு பாருங்க. சரிங்களா? ஏன்னா இந்த நான் சொன்ன மாதிரி இந்த 3 இடங்கள்ல வச்சு பண்ணும்போது 3 இடங்கள்ல 3 விதமான உணர்வுகள் உங்களுக்கு ஏற்படும். சில நேரங்களில் குண்டலினி சக்தி எழுச்சி பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதை முறையா கையால தெரிஞ்சவங்க நம்முடைய ஐயா இருக்காங்களே, தமிழ்மணி ஐயா, அவரை மாதிரி தேர்ச்சி பெற்ற ஞான ஆசிரியர்கள் இருந்தால் குண்டலினி எழுச்சிட்டுனா அதை கீழே இறக்கி கொண்டு வரதுக்கு அந்த சூட்சமா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்க என்னை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒருத்தர் திருவண்ணாமலையில ஒரு ஒற்றை முகம் அந்த உத்திராட்சத்தை கொடுத்து நெத்தியை தொட்டு அவருக்கு குண்டலினி ஏறி 3 மாசம் வீட்டிலேயே பெரிய பிரச்சனை, எந்த வேலையும் செய்ய முடியாம அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தவர் அங்கே நம்முடைய சென்னையில் நன்மங்கர்லேருந்து வந்து இங்கே வந்து தான் இங்கே நீங்கள் அங்கே சொல்லி இந்த இடத்துக்கு போங்க, அவர் தான் அதை செய்ய பண்ணணும். இங்கே வந்தாங்க 3 நாள் உட்கார வச்சு சாந்தி கொடுத்து அவருக்கு முறையான சாந்தி, அது சில நுணுக்கங்கள்லாம் இருக்குது, அது பிரகாரம் அவருக்கு கொடுத்து 3 நாள் இங்கேயே படுக்க வச்சு இன்னைக்கு அவர் ஒரு பெரிய பில்டரா மீண்டும் அவர் தன்னுடைய தொழிலை தொடங்கி செஞ்சுட்டு இருக்காரு. அவருடைய தயவுல தான் ஒவ்வொரு மாதமும் நம்ம கிருத்திகை அன்னைக்கு அன்னதானம் செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ அதனால ஒரு நல்ல விஷயம், ஒரு குரு இல்லை ஒரு வழிகாட்டல், ஒரு ஆசிரியர் இருக்கிறாரு அப்படின்னா அந்த ஆசிரியருடைய தன்மை எப்படி இருக்கு அப்படின்னு தனக்கு தெரிஞ்ச கருத்தை சொல்லுவதோடு மட்டும் இல்லாமல், தான் கற்ற கருத்தை சொல்லுவது மட்டும் இல்லாமல், எதிரில் இருப்பவர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதை நிவர்த்தி செய்யக்கூடிய வல்லமை பெற்றவராக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறதா நம்முடைய தமிழ் யோகம் நடத்திட்டு இருக்கீங்க. அது ரொம்ப சிறப்பா இருக்குது. எல்லாம் நான் தவமும் பார்க்குறேன், ஒவ்வொரு ஆசிரியரும் ரொம்ப சிறப்பாக தவம் நடத்திட்டு இருக்கீங்க. ஸோ இந்த முத்திரையை சேர்த்து நீங்க செய்யற பொழுது உங்க தவத்திலையும் சரி, உங்களுடைய செயல்பாடுகளும் சரி, உங்க உடல் உணர்வுகளையும் சரி, உங்களுடைய எண்ணங்களும் சரி, உங்களுடைய சிந்தனைகளும் சரி, மிகப்பெரிய மாற்றத்தை அந்த குருவின் திருவடியில நின்று, குரு நம்ம குரு மாதிரி வேற எந்த குருமே சொல்லல, நீங்க என்னை விட ஒரு படி மேலே ஏறணும், நீங்க என் தோல் மேல் ஏறிக்கொள்ளுங்கள், நான் உங்கள் பிரபஞ்சத்தை காட்டுகிறேன் என்று சொல்ல ஒரே குரு வேதாத்திரி மகரிஷி தான். ஸோ அதனால குருவினுடைய அவருடைய குழந்தைகளாக இருப்ப நம்ம அந்த காலத்துல நம்ம அப்பா நம்ம தோல் மேல தூக்கி உட்கார வச்சுட்டு அந்த தேர் ஓட்டம், தீமிதி திருவிழா, இன்னும் எத்தனையோ விழாக்கள்லாம் பார்த்துருப்போம் நம்ம. ஸோ அந்த மாதிரி குரு நமக்கு கிடைச்சதுக்கு குருவுடைய திருவடியை போற்றி கொண்டு இந்த முத்திரை பயிற்சி செய்ய தொடங்க. மிக மிருதுவான டச்சில் இருங்க. பாருங்க, கையை அப்படியே கொண்டு வந்து அந்த முதல்ல இந்த கையை ஒரு ஆட்டின் மாதிரி பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வரலையும் சும்மா டச் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டின் தெரியணும். அந்த மாதிரி இந்த பயிற்சியை பண்ணுங்க. மீண்டும் உங்களுக்கு அந்த ஒரு முத்திரை வேணா போட்டு காட்டுறோம், பாருங்க. இந்த முத்திரையை ஒரு 2 நிமிடம் எடுத்துங்க, 2-3 நிமிடம். ஐயா வாழ்க வளமுடன். நாக்குல கேசரி முத்திரை வச்சுட்டு மூச்சை இழுத்து விடணுங்களா? மூச்சையை வந்து கவனிக்கணும், மூச்சோட தான் கவனிக்கணும். நீங்க வந்து அந்த முத்திரை செய்கிற பொழுது உங்க முத்திரைக்கும் உங்க மூச்சுக்கும் தொடர்பு இருக்கணும். முத்திரை முடிய வரைக்கும் கேசரி முத்திரை வச்சிருக்கணும். ஆமா ஆமா ஆமா, கேசரி முத்திரை இருக்கணும். சரி, சுவாசத்தோடு இணைஞ்சு இருக்கணும். உங்க சுவாசம் மனதோட இணைஞ்சி, மனமும் சுவாசமும் உங்களுடைய முத்திரையோடு இணைஞ்சிருக்கணும். 2 முத்திரையில இணைஞ்சிடணும். இந்த இடத்துல 2 முத்திரை சொல்றேன் இல்லையா, உங்களுக்கு அந்த 2 முத்திரையில உங்களை மனமும் சுவாசம் இணைந்து செயல்பட வேண்டும். இந்த முத்திரை வந்து உங்களுக்கு இதய சக்கரத்துக்கு நேராக தான் இருக்கணும்.
இந்த முத்திரை தகுந்த மாதிரியே எப்படியோ ஹார்ட் நம்ம வச்சிருக்கிறோமோ, உங்க இதயத்தினுடைய துடிப்பையும் கவனிங்க. உங்களுடைய மேல்நிலை சக்கரங்கள் ஒவ்வொன்றாக இதய சக்கரத்திலிருந்து தொடங்கி விஷக்திக்கு போய், விஷக்தியிலிருந்து ஆக்னைக்கு போய், ஆக்னையும் சகசராரமும் இணைந்து செயல்படுவதையும், உச்சம் தலையிலிருந்து ஒரு முழம் உயரத்துல துவாத சாங்கம் செயல்படுவதையும் நீங்க உணர்ந்து கொள்ளலாம். அதே போல இந்த தலையில இருக்கக்கூடிய நெற்றிக்கண், பிடரிக்கண், உச்சிக்கண், நடுக்கண், ஒரே கண்ணு தான் இத்தனை பரிணாமத்துல நமக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. ஒருவன் தான் இறைவன், அவனே அனைத்துமாக இருக்கிறான். ஒரே சமயத்துல உங்களுடைய அத்தனை மேல்நிலை சக்கரங்கள் அத்தனையும் இயக்கம் பெறுவதை நீங்க உணர்ந்து கொள்ள முடியும். இதெல்லாம் நீங்க தியானம் செய்கிற பொழுது, துரியாதீதம், துரியம், ஆக்னை செய்கிற பொழுது, மேல்நிலை தியானங்கள் செய்கிற போது நீங்க இந்த முத்திரை பிடிச்சி பண்ணினீங்கன்னாக்கா மிக அற்புதமான உணர்வையும் அந்த தியானத்தினுடைய பலனையும் நீங்க உடனடியாக அனுபவம் பெற முடியும். ஓகே, நம்ம அடுத்த நிலைக்கு செல்ல இருக்கிறோம். ஓகே, வாழ்க நலமுடன். இன்னைக்கு இந்த 5 முத்திரை தான் இது பண்றேன். ஆனா ஒரு 8 முத்திரை நான் ஸ்டோரேஜ் பண்ணேன், பிபிடி தயார் பண்ணேன். 3 முத்திரை எங்க போய் ஒளிஞ்சிருக்காருன்னு தெரியல. ஸோ இந்த 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 முத்திரையை இன்னும் கொஞ்சம் நேரம் இல்ல, இந்த முத்திரை இன்னும் கொஞ்சம் நேரம் தியானம் மாதிரியே பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைம் இருக்கு. ஐயா பரவாயில்லையா, மறுபடியும் ரீகேப் மாதிரி சொன்னா கூட சிறப்பா இருக்குங்க ஐயா. ம் இது சரி, போற ஓகே. முதிரைகள் ரீகேப் மாதிரி, ஏன்னா நல்லா இருக்கு. எல்லா முதிரைகளையுமே செய்ய செய்ய மனசு வரல, அதுலயே இருக்கணும் போல இருக்கு. மகிழ்ச்சி. ரீகேப் பண்ணுங்க ஐயா, வேணா. இன்னைக்கு இங்க நம்முடைய ஸ்ட்ரீம்ல அந்த என்ன சொல்ல, அந்த ரூம்லயே, அந்த ஜூம் ரூம்லயே வந்து வைப்ரேஷன் அவ்வளவு அளவுக்கு மிஞ்ச வைப்ரேஷனா இருக்குது. என்னாலேயே வந்து ஒன்றும் சரியா ஃபுல்லா அப்படியே கண்ணு பேசாம அமைதியா இருக்கணும் போலதான் தோணுது வச்சு பேசணுங்கிற இதை சொல்லிக் கொடுக்குன்ற எண்ணம் உள்ளுக்குள்ளேயே ஏற்றி பெற மாட்டேங்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வைப்ரேஷன், இறை சக்தியும் குரு சக்தியும் இங்க நிறைஞ்சி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த சக்தி உங்களுக்குள்ளேயும் நீங்க இருக்கிற வளாகம் முழுவதும் நிறைஞ்சிருக்கும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. சரி, இப்ப நீங்க பாருங்க, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ரீகாப் மாதிரி மேல வந்துடலாம். நம்ம இந்த முதல் முத்திரையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூமி பரிஷா முத்திரை. இதை நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு ஞானி ஒருவர் உருவாகணும் அப்படின்னா எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கு. ஞானியை விட்டுருங்க, சாதாரணமா நம்ம உழைப்புல எவ்வளவோ கடுமையான உழைப்பு, பல பேர் வீட்டுல இருக்கிற மனைவி மக்கள்
தாய் தந்தை உறவுகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல காரியம் செய்யறோம் அப்படின்னா அதுக்காக ஒத்துழைச்சிருப்பாங்க. ஆனா அது ஒரு காலம். இந்த காலத்துல ஒரு குடும்பத்துல இருக்கவர் நல்ல காரியம் செய்யணும், ஒரு கஷ்டப்பட்டு உழைச்சி படிச்சு வேலையாளி நிறைய கை நிறைய சம்பளம் செய்யும்போது இந்த சமுதாயத்திற்காக நான் எதை செய்ய வேண்டும், அதுல நானும் வாழ வேண்டும். மங்கரை சொல்ற மாதிரிதான், சுயநலம் இல்லாமல் பொதுநலம் வரவே வராது, வரவும் கூடாது. அதனால சுயநலத்தோட பொதுநலம் இருக்க வேண்டும். அப்படி நினைக்கிற பொழுது இந்த சமுதாயத்துல நமக்கு இடையூறுகள் செய்வதற்காக நிறைய அன்பர்கள் தான் இப்ப நிறைய பேர் இருக்காங்க. அந்த அன்பர்கள்லாம் மனம் தெரிஞ்சு வாழ்க்கை வளமுடன் வாழ்த்துவோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை எப்போ புத்தர் வாழ்ந்த காலம் எப்பன்னு பாத்துங்க, அப்பவே மனிதர்கள் அப்படிதான் இருந்திருக்கிறாங்க. இவர் எப்படி ஞானம் பெற்றவர் நான் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு பல வகையில அது என்ன சொல்லுங்க, பெண்ணாசை பொன்னாசை மண்ணாசை மூவகையான ஆசைகளையும் அவருக்கு கொடுத்து அவர் அதுல இருந்து ஒரு நூல் அளவு கூட தன்னுடைய எந்த வித ரியாக்ஷன் இல்லாத அந்த பூரணமான நிலை, அதுதான் சுத்த நிர்வாணம் அப்படின்னு சொல்றாரு அவர். பூரணமான நிலை. இந்த பூரணமான நிர்வாண நிலையை தான் உங்களுக்கு ஒரு தியானமாக தரணும் அப்படின்னு நாங்க முடிவு பண்ணிருக்கிறோம். அது இன்னும் டேட்டு முடிவு பண்ணல, அதுக்கான உத்தரவு இன்னும் வரல. வந்துன்னா கண்டிப்பா ஒரு நாளைக்கு எல்லாரையும் எங்க வைக்கலாம், எங்க பண்ணலாம். ஒருவேளை நம்ம சசிகுமார் ஐயா மண்டபத்திலே இடம் கொடுத்தாரு கூட அங்கேயே எல்லாரும் வர வச்சு கூட கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை எங்க மன்றத்துல வந்து ஒரு 50 பேர் உட்காரலாம், எல்லாத்தையும் எடுத்துட்டோம்னா 100 பேர் உட்காரலாம். அந்த அளவுக்கு நம்ம அந்த அந்த தியானம் என்பது வேற லெவல். எல்லாருமே அதை என்ன சொல்றாங்க, 12 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு தான் அந்த தியானமே கொடுக்கணும்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஞானத்தை பெறக்கூடிய ஒரு தியானமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி புத்தருடைய தியானம், அவர் எவ்வளவு பெரிய ஓர்மை நிலை, மன திடம், நான் இதை அடைந்தே தீர்வேன் என்ற வலிமையான மன ஓர்மையும் மன கூர்மையும் மன நிலைத்த தன்மையும் இருக்கணும். அப்பதான் இதை நீங்க இந்த பூமிஷா முத்திரை செஞ்சீங்கன்னா அந்த தன்மையை உங்களுக்கு கொடுக்கும். அதுதான் இதனுடைய முத்திரை தன்மை. இது சங்கு முத்திரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தைராய்டு சம்பந்தப்பட்டது, உயிர் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய விண்ணுக்கு மூலமா இருக்கக்கூடிய இறைத்துகள், இறைத்துகளுக்கு மூலமா இருக்கக்கூடிய சுத்த சமரச சிவம், சுத்த சிவன் சொல்றாங்க. அப்ப எதுக்குமே ஆட்படாத, எதுக்குமே தன்னை உட்படுத்திக் கொள்ளாத, எந்த நிலையிலுமே தன்னுடைய ஆற்றலை மனிதனாக தன்மாற்றம் பெற்றா கூட மனிதனுக்குள்ள நான் இருக்கிறேன் என்பதை அவர் உணர்ந்து விட்டால் மனிதன் கூட அவரா மாறிடுவார். மனிதனுக்குள்ள தான் இருப்பதை அவர் உணர்றதுக்கு இல்லை, மனிதனுடைய எண்ணங்கள் வேற லெவல்ல இருக்கு அப்படின்னா அப்போ இறைவன் அங்கே ஏற்றி பெறாமல் இருந்து அவன் லௌகிக வாழ்க்கையில வாழ்ந்து உலக வாழ்க்கையில வாழ்ந்து போயிடுவான். அதுல இருந்து விடுபட்டு உங்களுடைய வளர்ச்சியில உடல் அளவிலும் சரி, மனதளவிலும் சரி, உலகில் வாழ்க்கையில் அளவிலும் சரி, நீங்க முன்னேற்றம் அடைவதற்கான, உங்க வாழ்க்கையில் சமநிலை அடைவதற்கான, வெற்றி அடைவதற்கான, பலம் அடைவதற்கான, உங்களுடைய உயிர் மையத்தை, உயிருடைய துகள், விண் என்ற உயிர் துகள்கள் ஊடுருவி நிறைந்திருக்கக்கூடிய ஒரு மையமாக தொண்டை சக்கரத்துக்கு இது வலிமை கொடுக்கக்கூடிய ஒரு சக்கரம், ஒரு முத்திரை. இந்த முத்திரைக்கு அடுத்தது நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா, இதே முத்திரை தான் நம்ம அடுத்தது சொல்லியிருக்கிறோம். இந்த 2 விதமான முத்திரைகள் இருக்குது. இது சகஜ சங்கு முத்திரான்னு சொல்றாங்க. இதைதான் வேதாத்திரி மகரிஷி பண்ணிருக்கிறாங்க. அது நிறைய நான் அன்பர்கள் பாக்குறேன், இந்த கட்டவரில் 2 ஒண்ணு மேல ஒண்ணு கிராஸ் பண்ணிடுவாங்க. அது நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா சொல்லுவோம் அவங்கள்ட்ட, அவங்கள போய் காதோரமா சொல்லி கட்டவரில நேரா வச்சுங்க, கிராஸ் பண்ணாதீங்க தயவு செய்ய. இந்த கிராஸ் என்பது இன்ட்டு மார்க். அப்ப இன்ட்டு மார்க் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம கிட்ட அது வேண்டான்னு அர்த்தம். இந்த வழி தடை பண்ணப்பட்டிருக்கிறது, இந்த பக்கம் போவாதீங்க, டேக் டைவர்ஷன். அந்த மாதிரி உங்களுடைய மனோசக்தி இறைநிலை உங்களோட உள்ள வரும். நீங்க முத்திரையை பார்ப்பாரு அவரு, இவன் என்ன டேக் டைவர்ஷன் போட்டானே, நவரு அடுத்த பக்கத்துக்கு போ அப்படின்றாங்க. அதனால இதுல எப்படி உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரி நீங்க முத்திரை செஞ்சு பலன் பெறுங்க. இந்த பலனை நீங்கள் நிச்சயமாக நம்முடைய குழுவுல பதிவிடுங்க. அப்பதான் நீங்க பயிற்சி செஞ்சதுனால ஏற்பட்ட பலனை அட்லீஸ்ட் இப்ப நான் பாக்குறேன் இன்னைக்கு ஒரு 30-33 பேருக்கு மேல இருக்கிறாங்க. ஆமா, எத்தனை பேர் இருக்காங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு 32 பேர் இருக்காங்க. இந்த 32 பேர்ல அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 12 பேரு நான் இந்த பயிற்சி பண்ணினேன், நான் முழுமையாக என் உயிரின் இயக்கத்தை என் உடலுக்குள் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுவே நான் பெற்ற அறிவுக்கு கிடைத்த வெற்றி நான் நினைச்சுக்க முடியும். சரிங்களா? இந்த முத்திரையை சரியா செய்யுங்க. அடுத்தது
அடுத்த முத்திரையும் அதனுடைய பலன்களை தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது. நெஞ்சுக்கு பகுதியில இந்த கையை சங்கு போல பிடித்து கையை நெஞ்சு பகுதிக்கு அருகில் வைத்துக் கொள்ளவும், கண்களை மூடி ஆழ்ந்த மூச்சு பயிற்சி செய்ய வேண்டும். இதை நம்ம முத்திரை 15லேருந்து 10லேருந்து 15 வரைக்கும் நீங்க செய்யலாம். இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹாகினி முத்திரை. இந்த ஹாகினி முத்திரையும் அப்படிதான். ஹாகினி முத்திரையில மிக வேற லெவல் இது. இது ஒரு உடலுக்கு முக்கியமான தேவை. மோட்டார் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்முடைய இதயம். இதயம் மோட்டார் சிஸ்டம் சரியாக இயங்கணும்னா அதுக்கு ஒரு எனர்ஜி வேணுங்களா இல்லையா? இப்ப எலக்ட்ரிக் பைக்கு, எலக்ட்ரிக் காரு, எலக்ட்ரிக் பஸ்ஸு எல்லாமே மின்னோட்டத்துல வந்துட்டு இருக்குது. இது ஒரு காலத்துல நடக்கும். நம்முடைய பழைய படங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா அந்த இவரு ராஜம் அப்படின்னு ஒரு அம்மா இருப்பாங்களே, அவரு கூட அவர் பேரு நல்ல திரைப்பட நடிகர் தான். அவர் பேர் எனக்கு சரியா ஞாபகத்து வரல. அப்படி சொல்லுங்க, கரண்ட் இது அடுப்பு இல்லாம இட்லி சுடணும், மாவு ஆட்டணும், ஒரு புடக்கல் இல்லாமல் மாவு அரைக்கணும்லாம் சொல்லுவார் பாருங்க. அந்த மாதிரி NS கலைவாணர் தான். அற்புதமான நடிகர் அவரு. அந்த மாதிரி அவருடைய கருத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா சமுதாயத்தை சார்ந்த மாதிரியே இருக்கும். அப்போ அந்த மாதிரி நீங்க எந்த முயற்சியுமே செய்யாம உங்களுடைய கை விரல் நுனி, உங்க நகை, உண்மையிலேயே சொல்றேன், நீங்க இந்த முத்திரை பண்றவங்களை யாரா இருந்தாலும் சரி, கையில நகை இருந்தா தயவு செஞ்சு வெட்டிடுங்க. நகத்துக்கும் நம்முடைய கை சதை பகுதி இருக்கு இல்லையா, அதோட ஒட்டுன மாதிரி சின்ன நகம் கூட வெளியே நீட்டி வளர்ந்துருக்க கூடாது. இல்லைன்னா அந்த நகை வெட்டி வச்சுட்டு பின்னால ஒரு இது இருக்கும், ரம்பம், அது நல்லா போட்டு தேய்ச்சி அந்த கை நகத்தை நல்லா மழுன்னு வச்சிருங்க. அப்ப நீங்க பிடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த முத்திரை நீங்க பலன் உடனடியாக பெறணும் அப்படின்னா, ஏற்கனவே புத்த முத்திரைன்னு ஒண்ணு கொடுத்துருக்கிறேன். டச் பண்ணாம ஒரு 1/2 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் வரைக்கும் ஒரு டச் பண்ணாம ஒரு முத்திரை பிடிக்க சொல்லிருக்கேன். அதை பிடிச்சி நீங்க பழகி இருந்தீங்கன்னா இந்த முத்திரையுடைய பலம் உடனடியாக நீங்க பெற முடியும். இதுல எந்த மாற்றம் இல்லை. அப்படி எதாவது இருந்ததுன்னா உண்மையிலே உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் நிலை தடுமாறி இருக்கும் ஒழிய முத்திரை மேலதான் சொல்றாரு மதுரை சொல்ற மாதிரி, கலை மீது குற்றமில்லை, கலைஞன் மீதுதான் குற்றம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. நாம ஏதாவது கவனக்குறைவாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு நல்லது நடக்காது. ஸோ அதனால இந்த முத்திரைகளால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் மிகப்பெரிய அளவில் இருக்கும். இந்த முத்திரை செய்யறதுனா நம்முடைய 3 கண் சொல்ற இல்லையா, ஆகினி, அப்புறம் உச்சந்தலை நீர், அதுக்கப்புறம் பிடரி, அதுக்கப்புறமேலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய 12 ஒரு முழு அங்கலத்துக்கு மேலே இருக்கக்கூடிய துவாதசங்கள். இது எல்லாமே நமக்கு உடலுக்கும் தெய்வத்திற்கும் இணைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முத்திரைகள். ஸோ இந்த முத்திரைகளை மீண்டும் மீண்டும் நீங்க செஞ்சு ஒரு தியானம் போல, இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய முத்திரைகள் அனைத்துமே எல்லா முத்திரைகளையுமே தியானம் போல தான் செய்யணும். ஆனா இப்ப 2 வாரமா சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய உங்க பாருங்க, இந்த முத்திரை தான் உங்களுக்கு ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். இது பாருங்க, தர்ம சக்கர முத்திரை. போன வாட்டி சொல்லிக்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு முத்திரை உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருப்போம். அது ஃபர்ஸ்ட் எடுத்தது அந்த முத்திரை. அந்த முத்திரையில பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த ஞான முத்திரை கொடுத்துருப்போம். இந்த 2 விரலுக்கு இடையில ஏற்படக்கூடிய சக்தி ஓட்டத்தை நீங்க உணர்ந்து கொள்வதற்காக. ஸோ இப்படி இந்த முத்திரை முழுவதையும் உங்களுக்கு தியானமாக நீங்க செய்ய பழகிட்டீங்கன்னாக்கா அதுவே உங்க உடலுக்கும் மனதுக்கும் அமைதியும் சந்தோஷத்தையும் சாந்தியும் தந்துடணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். சரி, நீங்க ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், இல்லை வேற ஏதாவது சந்தேகம் தான் கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். நம்ம அந்த நிலைக்கு போயிட்டு அதை நிறைவு செய்து கொள்வோம். ஏன்னா இன்னைக்கு நான் 8 முத்திரை எடுத்து வச்சு 3 முத்திரை எங்கேயே எஸ்கேப் ஆயிட்டாரு. அவரே நினைச்சிட்டாரு, இன்னைக்கு போதும்பா, இந்த 5 முத்திரை கொடுத்து இதுல அவங்க எல்லாருமே வெற்றி அடைஞ்சா போதும் வேண்டி கொடுத்துட்டாரு நினைப்பாங்க. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். எதா இருந்தா கேளுங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நண்பர்களே, இந்த மிகவும் சிறப்பாக நமக்கு முத்திரை பயிற்சி வகுப்பை நடத்திய டாக்டர் மு. பழனிவேல் ஐயா அவர்களை அனைவரும் துரிய நிலையில் நின்று வாழ்த்துவோம். டாக்டர் மு. பழனிவேல் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞான ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா, இன்னைக்கு ரொம்ப சிறப்பா இருந்தது. இன்னைக்கு நான் கத்துக் கொடுத்த அந்த 4 முத்திரைகளையுமே உணர முடிஞ்சது. நல்லா அந்த ஃபிங்கர்ல நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஏன் நமக்கே இவ்வளவு ஆற்றல் இருக்கா
அந்த அந்த அளவுக்கு இன்னைக்கு நீங்க கற்றுக் கொடுத்த இன்னைக்கு 4 முத்திரையுமே உள்ள இருக்கிற அனைத்து அன்பர்களுக்குமே அந்த இது கிடைச்சிருக்கும், உணர்வு கிடைச்சிருக்கும். ரொம்ப சரிம்மா. நன்றிங்க. நீங்க சொன்ன மாரி இன்னைக்கு ஏதோ அங்க உங்களுக்கு வைப்ரேஷன் கிடைச்சதுனாலயா அந்த அலை இயக்கம் எங்களுக்கும் வந்து சிறப்பா நடந்தது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சிம்மா. அம்மா வாழ்க வளமுடன். அன்பர்கள் வாழ்க. இன்னைக்கு யாரெல்லாம் இது பிராக்டிஸ் பண்ணாங்களோ அவங்களுடைய அனுபவத்தை பகிர ஆ. சொல்லுங்கம்மா. அப்போ சொல்லுங்க, ஐயாக்கு ஒரு சரிங்கய்யா. நிறைவா இருக்கும். இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ண அன்பர்கள் தங்களுடைய அனுபவத்தை நீங்க பகிரலாம். நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணா உங்களுக்கு நாங்க இது அன்மிட் கொடுத்துருவோம். நீங்க பகிரலாம். அதுக்கு முன்னாடி ஐயா வந்து இன்னைக்கு நமக்கு வந்து 4 முத்திரை சொல்லி கொடுத்துருக்காங்க. பூமி ஸ்பரிச முத்திரை. அதுல உண்மையாவுமே எங்களுக்கு வந்து அந்த முத்திரையிலிருந்து வெளியே வர்றதுக்கே மனசு வரலங்க ஐயா. அந்த அளவுக்கு இருந்துச்சு. புத்தருக்கு ஞானம் அடையும் போது கிடைச்ச முத்திரை நீங்க. இனிமேல் எங்களுக்கும் ஞானம் கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். 100% 100% நீங்க பயிற்சியாளராக மாறி வருகிற போது இது நடக்கும். கண்டிப்பாங்க ஐயா. ஒரு 3 நிமிடத்திலேயே அந்த பயிற்சி அவ்வளவு ஒரு அம்மா கேட்டாங்க இல்லைங்களா, சாந்தி அம்மா இன்னும் கொஞ்ச நேரம் பண்ணணும் அப்படின்னு. ஆமா அந்த மாதிரி ஆமா. அந்த முத்திரை செய்யறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. உணர்வு கிடைச்சதுனால மனம் லயித்து செய்ய முடிஞ்சதுங்க ஐயா. அதே மாதிரி அந்த சங்கு முத்திரை, சகஜ சங்கு முத்திரை, அதுவும் நீங்க சங்கு முத்திரை செய்யறதுனால அந்த தைராய்டு அண்ட் பேரா தைராய்டு வந்து ஊக்கப்படுத்தி அந்த வளர்ச்சி மாற்றத்தை சீர் செய்யும். சோ அந்த தைராய்டு உள்ளவங்க அந்த ஓம் மந்திரத்தையும் சேர்ந்து சொல்லணும். இதை வச்சுக்கணும் சொன்னீங்க. கேசரி முத்திராவும் வச்சுக்கணும் இல்லைங்களா? ஆமா ஆமா ஆமா. அப்பதான் வந்து சங்கு முத்திரையில ஹாக்கினி முத்திரை. அந்த ஹாக்கினி முத்திரை. ஆமா, ஹாக்கினி முத்திரையில வந்து தச நாடிகளும் அந்த ஒரே சமநிலையத்திலிருந்து நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தும் சொன்னீங்க. ஐயா அந்த சிறுவை, புருடன், காந்தாரி அதெல்லாம் வந்து தச வாயுக்குள்ள நாடிகள். தசவாயு தச நாடிகள். அப்படிங்களா ஐயா? சரி சரிங்க. இது உங்களுக்கு சொல்ற தச நாடிகள், தச வாயுகள் வேற இருக்கா? தச வாயுக்கள் வேற, இது தச நாடிகள். தச நாடிகள். சரிங்க ஐயா. அதுவும் அந்த ஆக்கினி முத்திரை வந்து அதுவும் ரொம்ப சிறப்பா இருந்தங்க ஐயா. அது வந்து 2 கையிலையுமே 5 விரலையும் நம்ம இணைச்சு செய்யறதுனால அந்த 2 கையில உள்ள அந்த பஞ்சபூதங்கள் இணைக்கிறதுனாலதான் அந்த லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் ஆக்டிவேட் ஆகி நமக்கு அந்த அறிவு கூர்மை கிடைக்குது. மன தெளிவை மேம்படுத்தும். தொடர்ந்து செய்யறதுனால நமக்கு நினைவாற்றலை மேம்படுத்தலாம் அப்படிங்கறதே சொன்னாங்க. ஒரே சமயத்துல நம்மளுடைய அந்த மேல்நிலை சக்கரங்கள் இயக்கத்தை உணர முடியும். அநாகதம், விசுத்தி, ஆகினி, துரியம், கூடவே அந்த மனோன்மணியையும் உணர முடிஞ்சதுங்க. அந்த ஆகினி முத்திரை வச்சு நீங்க 3 நிமிடம் கொடுத்த போது மனோன்மணியும் உணர முடிஞ்சது. சிறப்பு சிறப்பு. அதாவது இந்த ஆகினில இந்த முக்கண்ணன் சொல்றாங்க இல்லையா, மும்மூர்த்தியில பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? மும்மூர்த்தி யார் யார் சொல்லுங்க? கிருஷ்ணன், சிவம், படைப்பு தொழில் பிரம்மா. பிரம்மன், சிவன், விஷ்ணு. இந்த 3 பேரும் சேர்ந்தவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் யார் சொல்லுங்க? சிவன். இல்லையே, அதுக்கு தனி பேர் இருக்குது. அம்மா யாருக்கா தெரியுமா? தெரிஞ்சா கையை ருத்ரன். இல்ல இல்ல, யாருக்கும் தெரியலன்னா சொல்லுங்க, நான் சொல்றேன். சொல்லுங்க ஐயா. சொல்லிடவா? தத்தாத்திரியர். சிறப்பு சிறப்புங்க. தத்தாத்திரியர் பாத்தீங்கன்னாக்கா 3 பேரும் சேர்ந்ததுதான் தத்தாத்திரியர். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இன்னும் ஏதாவது கேள்விகள் இருக்கா? சொல்லுங்க. அன்பர்கள் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து. சாந்தி அம்மா நீங்க பேசலாமா? வாழ்க வளமுடன். கேக்குதாங்கய்யா? கேக்குதுமா, கேக்குது, சிறப்பா கேக்குது. சொல்லுங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. எப்படின்னா அந்த பரிசுமுத்திரை, பூமி பரிசுமுத்திரை சொன்னீங்க இல்லையா, அது நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து பெட்ஷீட் விரிச்சு மத்த முத்திரைய கூட சேர்லயோ சோபாலயோ இதுல உட்காந்து பண்ணிக்கலாம். அது பரிசுமுத்திரை மட்டும் நம்ம கீழே உட்காந்து தான் பண்ணணும்ன்ற புரிஞ்சுக்கிட்டோம். அது எப்படி பெட்ஷீட் விரிச்சு நம்ம பண்ணலாமா, இல்லைன்னா வெறுமனே தரையில உட்காந்துக்கலாமாங்கய்யா? அது மாதிரி பண்ணக்கூடாது. எந்த ஒரு மெடிடேஷனா இருந்தாலும், முத்திரையா இருந்தாலும் சரி, பூமிக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு திரை இருக்கணும். பெட்ஷீட் இருக்கும். இப்ப நம்ம இல்ல தரையில உட்கார கூடாது. நீங்க வந்து பெட்ஷீட் விரிச்சு போட்டு உட்காரு. தரையில பெட்ஷீட் போட்டு உட்காரு.
உட்கார்றது ஓகே, நம்ம விரல் நுனி வந்து பெட்ஷீட்டை பட்டாலே போதும், அப்படித்தானங்கய்யா? இல்ல 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 இந்த பர்ஷன் கரெக்டா கேட்டீங்க. நீங்க அதான் எப்படி சரியான உணர்வுகள் சரியான நிலையில இருக்கீங்க நீங்க, அதனாலதான் இதெல்லாம் கேக்குறீங்க. இதுல என்ன நான் அப்படின்னா செஞ்சேன். ஒண்ணு இல்லம்மா, இந்த கண்ணுலயே நடுவிரல், அதாவது நடுவிரல் வந்து நீங்க தரையை தொடும் பொழுதுதான், தரையில நீங்க உட்கார்றதை வந்து பெட்ஷீட்ல இருக்கலாம், சரிங்க. பட் ஆனா உங்களுடைய நடுவிரல் இருக்கு பத்தியா, அந்த நடுவிரல், ஆமாங்க நடுவிரல் ஆமாங்க. இல்ல இப்படி கையை வச்சுன்னா அந்த நடுவிரல் மட்டும் தான் நீட்டா இருக்கும். ஆமா 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 ஆமா. நடுவிரல் மட்டும்தான் பாருங்க, புத்தருடைய படத்துல பாருங்க, நடுவிரல் பாத்துட்டேன் மட்டும்தான் பூமி பூமி நல்லா பாத்துட்டேன். பாத்தீங்களா? அதுதான், அப்படிதான் செய்யணும் பயிற்சி. ஆமாங்கய்யா. நீங்க 2 நிமிஷம் சொன்னீங்க இல்லையா, 2 நிமிஷம் ஐயோ ஐயா அடுத்து வச்சுக்கிட்டாரேன்னு சொன்னா, அப்புறம் அதுக்குள்ளே அம்மா இன்னும் தொடரணும் அப்படிங்கவும் எனக்கு ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு. உண்மையிலேயே நீங்க சொன்ன பயிற்சி பூரா இத்தனை நாளா பண்ணாலும் பண்ணாட்டாலும் இந்த பயிற்சி பண்ணா எங்களுடைய தியானத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்குன்ற என்னுடைய வேண்டுதலுக்கு நீங்க இறை அருள் தான் உங்களுக்கு வந்து எங்க ஆனந்த யோகத்துல இருந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி நன்றி, வாழ்த்து. ரொம்ப நன்றிங்க. நன்றி, வாழ்த்து. நான் சொல்ல நினைச்சது அம்மா சித்ரா அம்மா சொல்லிட்டாங்க. அனார்கலி அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லணும் உங்களுக்கு. அதே அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த எல்லாத்தையும் ஒழுங்கா எடுத்து கரெக்டா உன்னோட இணைச்சி அதை ஒரு இதுவா போட்டு கொடுக்குற சசிகுமார் ஐயா தான் மிக்க நன்றி சொல்லணும். தியானமே யோகம், யோகமே ஞானம், தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். சிறப்பு, மிகவும் சிறப்பு. இது நன்றி எல்லாம் சொல்லவே முடியாது. நாங்க வந்து உங்களா இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு தான் நினைக்கணும். இன்னைக்கு சொன்ன மாதிரி நாங்க வந்து ஏற்கனவே செய்யக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஆதி முத்ரா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அந்த பங்கஜ முத்ராவும் அடிக்கடி செய்வேன். நீங்க சொல்லி கொடுத்த எல்லாமே அந்த கணபதி முத்ரா, லிங்க முத்ரா அதையும் செஞ்சேன். சோ நல்ல பலன் இருக்கு. அது செய்யும் போது இன்னைக்கு அந்த முதல் முத்திரை செய்யும் போதே எனக்கு ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு உணர்வு தெரிஞ்சது. அதனாலதான் கண்டினியூ பண்ணணும்னு நானுமே கேட்டுக்கிட்டேன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அந்த சங்கு முத்ரால வந்து நமக்கு தைராய்டு தீரோன்னு ஒரு ரெமடி சொல்லியிருக்கீங்க, மிகவும் சிறப்பு. அதுல வந்து ரத்த ஓட்டம், காற்றோட்டம் சீராக இருக்கிறது. அந்த நேர்மறை எண்ணமும் தரும், பசியின்மை தீரும், செரிமான சீராகும் சொல்லியிருக்கீங்க. சோ அந்த சங்கு முத்ராவை நிறைய செய்யலாம், ரொம்ப சுலபமா இருக்கு. இந்த முத்திரைகள் வந்து நம்ம ரொம்ப சிரமப்பட வேண்டியதே இல்ல. போன வாரம் சொன்ன அத்தனை முத்ராவும் ஐயா எளிமையா சொல்லி கொடுத்தாங்க. இது நீங்க பஸ்ல உட்கார்ந்து இருக்கும் போது கூட செய்யலான்ற ஒரு எண்ணம். ஆனா என்னன்னா காலு கீழே ஏதாவது நம்ம துண்டு போட்டுக்கிட்டா செஞ்சா நல்லா இருக்கும். அதே மாதிரி ஆமாங்க. இப்ப அம்மா கேட்ட மாதிரி எந்த பயிற்சி செய்தாலும் ஒரு விரிப்பு அல்லது சின்னதா ஒரு பாய் அது போட்டு கொண்டுதான் செய்யணும். இப்போ நம்ம அந்த பூமி முத்ரா செய்யும் போது அந்த பெரு விரல் நுனி பூமியை தொடும்போது நான் நினைச்சேன் எர்த்த ஆகும்னு சொல்லுவாங்களே ஐயான்ட்டு. நாம விரிப்புல உட்கார்ந்து இருக்கும் போது அது எர்த்த ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இந்த உணர்வு உண்மையிலேயே அது லயிச்சு செஞ்சோம். அதனால நான் உடனே கேட்டேன். நன்றி. விஷயம் சொல்றேன் பாருங்க, இந்த நடுவிரல் ஏன் நமக்கு வந்து பூமியோட இது நமக்கு கிடைக்கல அப்படின்னா, நடுவிரல் வந்து ஆகாயத்துக்குரிய ஒரு விரல் நமக்கு. பூமியோட டச் பண்ணும்போது பூமியிலயும் பஞ்சபூதம் இருக்குது. ஆமாங்கய்யா. உங்களுடைய நடுவிரல் அங்க பூமியில இருக்கக்கூடிய ஆகாயத்தோட தான் தொடர்பு கொள்கிறது. ஓ சிறப்பு. அப்போ ஆகாய சக்தி இந்த விரல் வழியாக ஊடுருவி நம்முடைய அண்ணாக்கு வழியாக மேல மிட்பிரெயின் என்று சொல்லக்கூடிய அந்த பீனியல் கிளாண்டோட மனோம் என்று சொல்லக்கூடிய மனோ ஆற்றலோட இணைந்து உச்சிக்கு மேல இருக்கக்கூடிய சகசராரத்திலிருந்து வரக்கூடிய ஆற்றலும் இணைந்து செயல்படுகிற போதுதான் இந்த அளப்பரிய உணர்வு உங்களுக்கு கிடைச்சது. அடிப்படை காரணம் அது. அதாவது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஜஸ்ட் செஞ்சோம், அதுக்கே இவ்வளவு பலன் பண்ணும் போது நாம அத சிறப்பா உட்கார்ந்து விடிய காலையில எப்படியுமே எல்லாருமே தவத்திற்கு வந்துடுறோம். அந்த டைம்ல செஞ்சா இன்னும் நல்லா சிறப்பா இருக்கும்ன்றது எங்களுடைய. அடுத்து ஐயா கிட்ட ஒரு வேண்டுகோள். நீங்க சொல்லிருக்கீங்க அந்த தவம் ஏதோ ஒரு 1 மந்த்ல ரெடி பண்ணிடுறோமான்னு சொன்னீங்க. அதுப்போ அந்த போஸ்டர் எங்களுக்கு ஷேர் பண்ணீங்கன்னா நாங்க எல்லாருமே இணைவோம் ஐயா. சென்னையில இருக்கவங்க எல்லாருமே உங்களுடைய இதுக்கு வந்து இணைவோம். அது எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இது நேரடியா செய்யும்போது நல்லா இருக்கும். அது மாதிரி ஆகினி முத்ரா ஐயா நெஞ்சுக்கு நேரா வச்சுக்கணும்னு சொன்னீங்க.
நிறைய ஆமா. செலிபிரிட்டிஸ் அண்ட் அந்த பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அது நிறைய பேர் வச்சிருக்கத கவனிச்சிருக்கேன் ம், நானுமே. ம், ம், நம்மளுமே ம். ஏதாவது ஒரு மீட்டிங்ல வேற எங்கேயா கவனம் இருக்கும்போது கூட இந்த விரல்களை ஆமா, இப்படி வச்சுக்கிட்டு அந்த விரல் மேல கவனம் வச்சு மூச்சு இருக்கும்போது நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்குங்கய்யா. அதனால ஆக்னி முத்திரையும் சிறப்பா இருக்கும். ஆமா. அற்புதம், அற்புதம். நம்ம அது செயலுக்கு நான் துணை புரியக்கூடிய ஒரு முத்திரை. ஆமா. இது எல்லாருமே அந்த அவங்க அரசியல் தலைவர்களா எது சொல்லி தராங்களோ இல்லையோ இந்த ஆக்னி முத்திரை நிறைய பேர் யூஸ் பண்றத பார்த்திருக்கேன். அவங்களும் ஆமா. சொல்லி இருக்காங்க. அது ரொம்ப சிறப்பா இருக்கும் நமக்கு. ஆமா. சிறப்பு உண்மைதான், ஐயா உண்மைதான். இன்றைய வகுப்பு. ஆமா, இன்றைய மகிழ்ச்சி. வகுப்பு மிக சிறப்பாக இருந்தது ஐயா. வாழ்க ம், வளமுடன். நன்றி. அது இல்லாம நீங்க ம். அந்த சகஸ்ராதாரம் ஆகினை எல்லாமே தூண்டக்கூடிய ஒரு ஆம், இந்த முத்திரைய ஆகினி முத்திரை செயல்படுது என்பது மூளைக்கு பலம் தரக்கூடியது. ஏன்னா இன்றைய ஆ, சூழலில பெரியவங்களாகட்டும் சின்னவங்களாகட்டும் நிறைய டிப்ரெஷன்ல ம். இருக்காங்க. அதெல்லாம் ஆமா. தீர்றதுக்கு இந்த ஆகினி முத்திரை நல்ல பயன் தரும். ரொம்ப உண்மைதான். சிம்பிளா செய்யக்கூடியது. உங்களுடைய நம்ம அன்பர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு இதை சொல்லி கொடுங்க. வேற எதுவுமே செய்ய வேண்டாம். ஜஸ்ட் இந்த அதுதான். ஆகினி முத்திரை மட்டும் வச்சுக்கிட்டாலே ஆமா. போறோம். அவங்களுக்கு மரி நினைவு திறன் பெருகும். எஸ், படிப்பு நல்ல எஸ், ஒரு எஸ். சிறப்புங்க அற்புதம், ஐயா. அற்புதம், நன்றி. அற்புதம். வாழ்க நன்றி. வளமுடன் ஐயா. நன்றி வாழ்க ஐயா. நலமுடன், வாழ்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கனகராணி அம்மா, நீங்க பேசலாம். கனகராணி அம்மா, உங்களுக்கு கோபஸ் கொடுத்துருக்காங்க. மைக் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடமா, வாழ்க வளம். வளமுடன். சிறப்பா இருந்ததுங்க ஐயா. நீங்க கொடுத்த முத்திரையெல்லாம் நாங்க அப்பப்ப அந்த பயிற்சியில பண்ணுவோம். இன்னைக்கு ம், நீங்க சொன்னது அந்த ஹாகினி முத்திரை லைட்டா நாங்க வந்து இந்த டச் பண்ணது கூட அழுத்தமா இருந்தது. நீங்க ம். லைட்டா வைங்க, அப்போ உங்களுக்கு ஆற்றல் நல்லா உடனே தெரியும்னு சொன்னீங்க இல்லைங்களா? ஆமா. அத வந்து லைட்டா டச் பண்ணி நீங்க வச்சு கொஞ்ச நேரம் வச்சதுலயே நல்ல ஒரு ஆற்றல் வைப்ரேஷன் நல்லா உணர முடிஞ்சதுங்கய்யா. அதுலயே தான் நான் நீங்க முடிக்கிற வரைக்கும் அதுலயே ஒரு 3-5 நிமிஷம் வரைக்கும் அதுலயே இருந்தேன். ரிசீவிங். நல்லாவே இருந்தது ஆற்றல். நன்றி, நன்றிம்மா. அது ரொம்ப அந்த இந்த இந்த முத்திரை வந்து ரிசீவிங் கெப்பாசிட்டி அதிகம். ஒருத்தங்க ஆஹ் பேசுறத காது குத்து கேட்கறதோட மட்டும் இல்ல, அதை கொண்டு போய் ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய தன்மை இந்த முத்திரைக்கு இருக்கு. சரி சரிங்கய்யா. அதுதான் நினைவாற்றல் திறன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்கய்யா. ஐயா, ம். இங்கயா இப்ப நீங்க சொல்லி கொடுத்த முத்திரையில காலையில பயிற்சி பண்ணும்போது அதோட சேர்த்து இந்த தாராளமா பயன்படுத்தலாம். நீங்க தாராளமா பயன்படுத்தலாம். அப்படி ஏதாவது இந்த ஆற்றல் அதிகமாகி தலைவலி அதிகமாகி போச்சு, எனக்கு வந்து தலை பாரமா இருக்கு, எனக்கு தூக்கம் டிஸ்டர்பா இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க அம்மாட்ட சொல்லுங்க. அவங்க என்னுடைய நம்பர் கொடுப்பாங்க. நீங்க வந்து தனிப்பட்ட முறையில என்ன செஞ்சா நான் நிறைவாக இருக்க முடியுங்கிறத அதை நம்ம சரி சொல்லித்தரோம். அது பிரச்சனை சரி இல்லை. ஐயா. ஏன்னா டெய்லி ஆன்லைன்ல எல்லாமே ஆன்லைன்ல ஓப்பனா கொடுக்க முடியாது. சரிங்க ஏன்னா சரி நாமளும் ஒரு ஆர்கனைசேஷன் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். சரிங்க அந்த ஆர்கனைசேஷனுக்கும் வளர்ச்சி அடையணுங்கிறதுக்கு தான் உலக சமாதானம் தான் நம்மளுடைய நோக்கம். ஜாதி மதம் பேதம் இல்லாத உயர்வு தாழ்வுல பொருள்துறையில் சமநீதி. வேதாத்திரி மகரிஷியுடைய கருத்து தான் போரில்லா நல்லுலகம், பொருள்துறை சமநீதி, ஜாதி மதம் இல்லாத உலகம் அமைக்க வேண்டும். அதுதான். சரிங்க ஐயா. நன்றி. ஒரு முத்திரைக்கும் எவ்வளவு நேரங்கய்யா ஒரு டைம் ஒரு நாளைக்குன்னா ஒரு முத்திரை தான் நீங்க பண்ணணும். அப்படிங்களா? காலையில நான் பயிற்சி பண்ணும்போது இந்த மேருதண்ட முத்திரை வைப்பேங்கய்யா ஒரு 10 நிமிஷம். சரி, அது பரவாயில்ல. அது அன்னைக்கு அதை மட்டும் பண்ணுங்க. ஒரு நாள் அப்ப ஒண்ணு மட்டும் பண்ணா போதுங்களா ஐயா? ஒண்ணு பண்ணுனா அந்த முத்திரையுடைய முழு பலனை நீங்க அனுபவிக்க முடியும். சரி சரிங்கய்யா. இப்ப காலையில ஒரு முத்திரை, சாயந்தரம் ஒரு முத்திரைனா காலையில பண்ண முத்திரையுடைய தாக்கமே இந்த உடலுக்குள்ள வளர்ச்சியோட சுழண்டுகிட்டே இருக்கும். சரிங்கய்யா. இப்ப திடீர்னு நீங்க இன்னொரு முத்திரையை சேர்த்து கொடுக்கும்போது அந்த சுழற்சி நிலையில இது இன்னும் ஸ்பீட் எடுக்க ஆரம்பிச்சிடும். சரி இப்ப சரி வோல்டேஜ் லோ வோல்டேஜ் வரும்போதுக்கு இருக்கிறது இன்னும் வோல்டேஜ் கொஞ்சம் கூட்டினோம்னாக்க ஸ்பீக்கர் வச்சிங்களேன், சவுண்டு 10 டெசிபிள் வச்சிங்கன்னா 20 டெசிபிள் வைக்கிறது வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஆமா ஆமா. அந்த மாதிரி ஆயிடும். நான் முடிச்சிட்டு என்ன பண்ணீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இந்த பிராண முத்திரையை வேற வச்சுட்டீங்க. அதான் ஒரு சந்தேகத்துல கேட்டேங்க. இல்ல பரவாயில்ல. அது தேவையில்லை. ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. நீங்க இந்த மேருதண்டா முத்திரை அது 3 நிலையில. மேருதண்டான்னா என்ன தெரியுங்களா? அந்த ஸ்பைனல் கார்டு தாங்க மேருதண்டா, வேற ஒண்ணும் கிடையாது. உங்க ஸ்பைனல் கார்டை பிரிச்சு கீழே இருந்து மேல அடுக்கடுக்கா வச்சிருக்காங்க. அவ்வளவு. இதெல்லாம் வந்து சூக்குமம். என்ன சொல்ற, அது மகரிஷி வார்த்தையில சொன்ன சூழ்ச்சிகள்னு சொல்லலாம். இதை
சூக்குமமா போட்டுட்டேன். சரி. மேரு ஆமா. தண்டனை இப்ப சொன்னவன் தான் தெரியுதுங்க. ஆமாங்க. இது நீங்க என்ன அதுதான் உண்மை, உண்மையிலேயே அதுதான். ஓ. இப்ப ஒரு முத்திரையவே இப்ப 21 நாள் தொடர்ந்து வைக்கலாங்களா ஐயா? டெய்லி அந்த தாராளமா நீங்க 21 நாள் ஒரு முத்திரை பண்ணிட்டா அந்த முத்திரையுடைய முழு பலனும் உங்களுக்குள்ள கிடைச்சிடும். சரிங்க. டெய்லி அதை பண்ணிட்டு இருக்கிறேன். பண்ணுங்க, பண்ணுங்க, பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா, இப்ப நன்றிம்மா. இந்த தியானம் பண்ணும்போது அந்த சகஜ சங்க முத்திரை அதை வச்சுக்கலாம் இல்லைங்களா? நம்ம உஜஸ் முத்திரை வைக்கிற மாதிரி தானே? தாராளம், தாராளம். சகஜ சங்க முத்திரை தாராளமா வச்சுக்கலாம். குருவே, நம்முடைய குருவே அதுதானே வச்சிருக்கிறாரு. இப்ப நம்ம காலையில மெடிடேஷன் ஒரு 35 மினிட்ஸ் போதும். அப்ப 35 மினிட்ஸும் அதே இது வச்சுக்கலாம் இல்லைங்களா? தாராளமா, தாராளமா வைக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அந்த சரிங்க. முத்திரையில வச்சீங்கன்னா நீங்க அதாவது அசைவற்ற தன்மை, நிலைத்த தன்மை, ஸ்திரத்தன்மை, இதுதான் தியானம். அப்படி இருக்கும்பொழுது தான் உங்களை நீங்க அதுவும் சொன்ன நம்ம கண்டிப்பா என்னைக்காவது எல்லாரும் ஒரு நாள் இங்க வந்து தியானம் நடத்துவோம். அந்த தியானத்துல நீங்க நம்ம இடத்துல தான் நடத்தலாம்னு முடிவு பண்ணுங்க. ஏன்னா இங்க தான் அதோட வைப்ரேஷன் நிறைய வச்சிருக்கிறோம். நான் ஒரு நாள் ஐயாவட்டி போனா அங்க கல்யாண மண்டபத்துலயும் அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் இருக்குது. அவருடைய நம்ம சசிகுமாரோடைய கல்யாண மண்டபத்துல 2 இடத்துலையும் வைக்கலாம். அன்பர்கள் சில பேர் இங்க வர முடியாது, சில பேர் அங்க வர முடியும். பார்க்கலாம். நான் அது வடிவமைச்சிட்டு எனக்கு நான் தவத்துல உட்காந்துருக்கிறேன். குரு இன்னும் அதுக்கான அந்த தியானத்துக்கான குரு அந்த உபதேசம் கொடுத்தாரு இல்லையா, பரஞ்சோதி மகான்டேந்து இன்னும் உத்தரவு வரல. வரும், வந்த உடனே கண்டிப்பா கொடுப்போம். கண்டிப்பாங்க. நிச்சயம். அடுத்த காஞ்சனாமா ஐயா, உங்களுடைய எண் சாட்ல போடலாமா? நான் போடலாம், தாராளமா போடலாம். சரிங்க, வாழ்க வளம். நீங்க எடுக்கலனாலும் நான் வந்து சப்போஸ் நீ கால் பண்ணி எடுக்கலன்னா அடுத்த ஒரு 10 நிமிஷம் 1 மணி நேரம் கழிச்சு கூட பார்த்தா எடுத்துக்கேன். ஏன்னா நான் கொஞ்சம் நிறைய மருத்துவங்கள் இந்த வர்ம தடவுகள், வர்ம மருத்துவம், அக்குபஞ்சர் மருத்துவம், ஹீலிங்கு, சித்த விஞ்ஞான ஹீலிங் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால ஏதாவது பிஸியா இருந்தா அப்படி கொஞ்சம் இருக்கும். இன்னும் ஒரு அறிவிப்பு நான் அப்புறம் சொல்லுங்க. இந்த மாசம் 31ஆம் தேதி அநேகமா இந்த சித்த விஞ்ஞான பயிற்சின்னு ஒன்று இங்க நம்ம நங்கநல்லூர்ல வைக்கலான் இருக்கிறோம். அந்த பயிற்சிக்கு யாராவது வர மாதிரி தான் ஒரு போஸ்டர் அம்மாவுக்கு, அனாகலை அம்மாவுக்கு அனுப்புறேன். நீங்க விருப்பம் இருந்தா உங்க இதுல போடுங்க, வரவங்க இங்க வந்துப்பாங்க. அது டோட்டலா ஃப்ரீ. ஆமா, டோட்டலா ஃப்ரீ தான். விருப்பம் இருந்தா ஒரு ஆளுக்கு 300 ரூபாய் அவங்க அந்த குரு சொல்லிருக்கிறாரு, பூனாவில இருந்து கோரகசித்தர் சொல்லிருக்கிறாரு. விருப்பம் இருந்தா ஒரு ஆளுக்கு 300 ரூபாய், குறைஞ்சபட்சம் 300, அதிகபட்சம் உங்களுடைய இதை பொறுத்திருக்கு. அப்படி இல்லவே இல்லைனாலும் அதுக்காக வந்து யார்கிட்டையும் பைசா வாங்கக்கூடாது என்பதுதான் கோரகசித்தருடைய கட்டளையே. இது அது நம்ம என்ன மன்றம் இருக்கு, மகிழ்ச்சியோட அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் மன்றம் இருக்கு, செலவுகள் இருக்குங்கிறதுனால அது சில பேர் விருப்பப்பட்டு கொடுத்தா வாங்கிப்பாங்க, ஒரு பிரச்சனை. சித்த விஞ்ஞானம் ஃபுல் அண்ட் பிரபஞ்ச சக்தியை பத்தி தான் பேசுவோம். மகரிஷியுடைய தத்துவங்கள், கோரக்ஷநாதருடைய தத்துவங்கள் மிக அற்புதமா அதுல இருக்குது. நீங்க வந்து பயிற்சி பண்ணும்போதே தெரியும், ஐயோ இவ்வளவு நாள் இந்த பயிற்சி எங்க போயிருந்ததுன்னு கேட்பீங்க. மகரிஷி கொடுத்துருக்கிறாரு, ஆனா அதை முறையா ஸ்டிமுலேட் பண்ணி கொண்டுட்டு வந்து கொடுக்கறதுக்கு இன்னும் நமக்கு காலம் கிடைக்கல. இப்போதான் நமக்கு காலம் கிடைச்சிருக்கு. மற்ற பேருக்கு எத்தனை ஆசிரியர்களுக்கு இது கிடைக்குதுன்னு தெரியாது. எனக்கு கிடைச்சு அவங்களும் பயன்படுத்திட்டும். மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். கண்டிப்பாங்க ஐயா. நீங்க போஸ்டர் ஷேர் பண்ணுங்க ஐயா. ஆகஸ்ட் 31ஆம் தேதி கண்டிப்பா அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தாங்க ஐயா, விடுமுறை தினம்ன்றதுனால வேலை எந்த வேலையும் சொல்ல மாட்டாங்க. வந்துடலாம். டைமிங்ஸ் சொல்லிடுங்க ஐயா. 10 to 1 மணி வரைக்கும் இருக்கும். சிறப்பு, சிறப்பு. நன்றிங்க ஐயா. நன்றி, வாழ்த்துக்கள். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க நலமுடன் சிஸ்டர், என் அன்பு அக்காவே, வணக்கம். நல்லா இருக்கிறாங்க ஐயா. நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சி. இந்த 4 முத்திரையும் நல்ல ரொம்ப சிறப்பான முத்திரைகள் தான். ஆனா ஏற்கனவே இந்த சங்கு முத்திரை இதெல்லாமே தெரியும், காகினி முத்திரை எல்லாம். இந்த பூமி முத்திரைங்கிறது அது தெரியாது, அது புது முத்திரையா இருந்தது. அது வைக்க ஒரு அமைதியா உடம்பே ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. எங்க இருக்கோம்னு தெரியும். ஒரு நிலைக்கு, தூக்க நிலைமைக்கு நம்மள அப்படியே வச்சுக்கிட்டு போற மாதிரி இருந்தது. அவ்வளவு ஒரு இருந்தது அந்த பூமி பர்ஷ முத்திரைங்கிறது, அந்த புத்தர் வச்ச முத்திரை. அவ்வளவு நல்லா. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். மற்ற அன்பர்கள் என்ன இவங்களுக்கு மட்டும் அக்கா சொல்றாரு? ஏன்னா எங்க ஊருக்காரங்க, என்னுடைய சகோதரி என்னை விட என்ன சொல்றது, அவங்க தெருவுல அவங்க வீட்டு பக்கத்துலயே உண்டு வளர்ந்த குழந்தை நானு. அதனால என் அக்கா தானே, அது சொல்லாம இருக்க முடியாது. மகிழ்ச்சிமா. வந்து நான் சாதாரணமா தம்பின்னு தான் கூப்பிடுவேன். வீட்டுக்கு போனாக்க முன்னாடி
அவருக்கு வந்து நம்ம மரியாதை கொடுக்கணும் இல்லையா, அதனாலதான் ஐயான்னு சொல்றது நானு. நன்றி அது நன்றி, வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி. காக்கினி முத்திரை நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. அது ம் வச்சு படிக்கும்போது அது அப்படியே நல்ல ஒரு உணர்வு தெரியுது. இந்த மூளையில இருக்கிற நரம்புகள்லாம் அப்படியே ஒன்று சேர்ற மாதிரி தான் அந்த வெரி நரம்புகள்லாம் குட். இருக்கு. இந்த அது முத்திரை நீங்க விடாதீங்க. இது உங்களுக்கான முத்திரை இது. அதுதான் அத வச்சுட்டு தான் இருக்கிறேன். டெய்லி நானும் வைக்கிறேன். அது நல்லா தெரியுது. அம்மா அது அது வாழ்க கூட இந்த வளமுடன். இந்த ஐயா ஒரு பூரிஷர சின்ன முத்திரை சொல்லு. சின்ன ம் என்னுடைய புரிதல். இப்ப சொல்லுங்க. வந்து நிறைய லேடிஸ்க்கும் ஆ, ஜென்ஸுக்குமே ஏன்னா இப்ப மன அழுத்தம் காரணமாக ம் மெடிக்கல் ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா இப்ப நிறைய இந்த அல்சைமர் அண்ட் ஆ, மூளை திறன் குறைவு தான் ஆ, அதிகமா ஆமா. வருதுன்றனால ஆ, அதுக்காக தான் இந்த முத்திரையை சொன்னேன். எல்லாம் நீங்க சொன்ன உடனே எல்லா ம் மாணவர்களுக்கும் ஆ, வயதானவர்களுக்கும் வித்தியாசம் எஸ் எஸ் இல்லாமல் எஸ் எல்லாருமே எஸ். இந்த முதிரை இப்போ ஐயா சொன்ன மாதிரி 21 நாள் ஒரு முதிரை என்பது இப்ப நாம இதை செலக்ட் பண்ணிக்கலாம் வயதானவர்கள். இந்த ஆமா. முதிரை செய்துட்டு வரும்போது நிச்சயமாக மூளை திறன் மேம்படும். இந்த உண்மை. அல்சைமர் ப்ராப்ளம் இப்போ டாக்டர் எனக்கு கிளினிக்கல்ல அவங்க எனக்கு பர்சனலா சொன்னாங்க. நிறைய ம் இருக்குமா. நிறைய ம் பெண்கள் மருமகள்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. ஒவ்வொரு மாமியாரும் ஆமா எனக்கு சாப்பாடு போட்ட அவங்கன்ட்டு அத மறந்துடுறாங்களாம். எங்க ஆமா. போறாங்கன்றதையும் மறந்துடுறாங்க. அதே மாதிரி உண்மைதான் உண்மைதான். ஆண்களுக்கும் அது இருக்குன்றனால இந்த முதிரை இப்போதைக்கு வயதானவர்கள் எல்லாருமே இதை ட்ரை பண்ணிட்டு 21 நாள் கழிச்சு ஐயாவுக்கு ஃபீட்பேக் கொடுங்க. அதுக்குள்ள ஆ, கிளாஸும் வந்தாலும் வந்துரும். நம்ம வந்துரும் ஜாயின் வந்துரும். பண்ணி சொல்லலாம். நிச்சயமாக வாழ்த்துக்கள். இது நாம் அனைவரும் உய்ய வேண்டும் என்பதற்காக அனைவரும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியாக இருக்கணுன்றதுக்காக ஐயா தன்னுடைய ரொம்ப முக்கியமான அதிமுக்கியமான பணிகள் இருந்தாலும் இதை ரொம்ப சிறப்பா எளிமையா கொடுக்கணும்னு கொடுத்திருக்காங்க. இதற்கு நம்ம ம் எத்தனை இந்த என்ன சொல்றது இந்த உலகமே நிறைந்து அவர்களுக்கு நன்றி சொல்லணும். மனதார நன்றி வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வாழ்த்துக்கள். வளமுடன். அதுல நன்றி எனக்கு ஐயா. என்னன்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்த நன்மணி ஐயா, அனார்கலி அம்மா, முக்கியமா சபீர், சசிகுமார் அவர்தான் அவர்தான் இதுல கொண்டாந்து இணைச்சு விட்டாரு. சபீருக்கு தான் மிக்க நன்றி சொல்லணும். அடுத்த சசிகுமாரையா, அடுத்த அனார்கலி அம்மா, அப்புறம் இந்த இதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்ம தமிழ்மணி ஐயாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லி. ஏன்னா ஒரு குருஸ்தானத்துல ஒரு வேதாத்ரி மகரிஷியுடைய உருவ அமைப்புல இருந்து இந்த மக்களுக்காக அவரு இவ்வளவு மன திறந்த நிலையில செஞ்சிட்டு இருக்காருன்னா உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். இந்த இது எல்லாமே குருவுக்கும் அவங்களுக்கு தான் போய் சேரணும். நான் வந்து ஒரு நன்றி. கருவி தான். என்னால முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு நன்மையை தவிர வேற எதுவும் செய்யக்கூடாதுன்ற எண்ணத்துல இருக்கிறோம். அது மேலும் மேலும் வளர்வதற்கு நீங்க எல்லாம் வாழ்த்துங்க. அவ்வளவுதான். சிறப்புங்க ஐயா. மிக்க வாழ்க நன்றி. வளமுடன் ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க நன்மணி வளமுடன். ஐயா வந்து தான் கட்டுறது எல்லாம் இந்த எவ்வளவு இந்த சமுதாயத்துக்கு கற்றுக் கொடுக்கணுமோ அந்த ஒரு ஆதங்கத்திலேயே இருப்பாருங்கய்யா. அதே தான் நீங்களும் பண்றீங்க. மகிழ்ச்சியா. அதனாலதான் எனக்கு சாதிக்கு சொல்லும் போது நான் உங்கள்கிட்ட பேசினேன். நீங்க சொல்லும் போதே ஒரு ஒரு சிந்தனை கூட சிந்திக்கல. முத்திரை வகுப்புலாம் நீங்க கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். அதுக்கு என்னங்க கொடுத்துட்டா ஆமா போச்சுன்னு நீங்க ஒரு ஆமா யோசிக்க கூட இல்லை. யோசிச்சு சொல்றேன், நாளைக்கு சொல்றேன், அப்படி எதுவுமே சொல்லல. இன்ஸ்டன்டா சொன்னீங்க. அதுக்கு ஆமாங்க தான் ஆமாங்க நான் கொடுக்குறேன், அதுக்குதான் நான் இருக்கிறேன்னு சொன்னீங்க நீங்க. ஆமாங்க அது மகிழ்ச்சியா. அந்த மாதிரி எந்த ஒரு பிரதிபலன் எதிர்பாராம நீங்க ஒத்துக்கிட்டது மிகப்பெரிய விஷயங்க. அது அது உங்களுக்கு இயல்பா இருக்குது. அதை நான் பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லைங்க. நன்றிங்க. நன்றி நன்றியா நன்றியா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இது நன்றி ஏன்னா ஐயா. நிறைய பேர் இந்த முத்திரைகளை கொடுத்துட்டு இருந்தா கூட இந்த முத்திரைகளை வந்து ஒவ்வொருத்தரும் நோய் சார்ந்ததா கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா மனம் சார்ந்த நிலைப்பாடு ஒவ்வொரு முத்திரையும் மனதை சரி பண்ணா உடல் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். மனம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம். நன்றி நன்றி. ஐயா இதுல என்னன்னா வள்ளலார் இப்ப மகரிஷியோட எப்படி வள்ளலார் இணைந்து செஞ்சாங்களோ அந்த மாதிரி வள்ளலாரின் அருள் பெற்ற நீங்கள் எங்களோடு இணைந்து செய்யும் போது அது பூரணமா எங்களுக்குள்ள நிறையுதுங்கிறதான் எங்களுடைய எண்ணம். ஆமா ஆமா. ஐயா அந்த முதிரைகளை பத்தி ஏதாவது புக்கு ஏதாவது நீங்க போட்டிருக்கீங்களா ஐயா? வரும் முதிரைகள் வரைக்கும் இப்ப இதை போட்டுட்டு இருக்கோமே, இதவே புக்கா மாத்திருவோம். சரிங்க ஐயா. நல்லது நல்லது. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இது அப்படியே பிபிடிஏ புக்கா போட்டு கொடுத்துட்டேன். அவ்வளவுதான். சரிங்க ஐயா. நல்லது. இன்னொரு 25 முத்திரை இருக்குது. அதுல சில முத்திரைகள் வந்து நம்முடைய வள்ளலாருடைய ஞான முத்திரையும் சில இது அவங்க முத்திரையெல்லாம் அந்த அருட்பெரும் ஜோதி அகவல்ல சிலது சொல்லியிருக்கிறாங்க. அது எந்த மாதிரி முத்திரையில கொடுத்துருக்காங்க அதையும் எடுத்து சொல்லி நம்ம செஞ்சிருவோம். மகிழ்ச்சி. ஓகேங்க. நல்லதுங்க ஐயா. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன்மா. நன்றி. நன்றிங்க ஐயா.